அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல இருக்கக்கூடிய பாடப்பகுதியை தான் கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். இதுல என்னென்ன கவர் பண்ண போறோம்னா செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி மற்றும் இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எந்தெந்த பார்ட்டை நம்ம முக்கியமா கவர் பண்ணணும், ஓகேவா? இதெல்லாம் தேவையானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த செஷனே நம்ம கொண்டு போக போறோம். ஓகேங்களா? டைம் டிலே பண்ணாம கண்டென்ட் குள்ள போயிடலாம். 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெசன் தான் கண்ணெனத்தகும் அப்படிங்கிற பார்ட்ல வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. கண்ணெனத்தகும் அப்படிங்கிற பார்ட்ல நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா கம்ப்ளீட்டாவே இந்த லெசன் எதை பத்தி இருக்கும்னா எஜுகேஷன் பத்தி தான் ஃபுல்லாவே இருக்கும். அதோட சிறப்பு என்ன, அது நம்ம எப்படி, நம்ம எந்த வகையில அது பயனுடையதா இருக்கும், அது மட்டும் இல்லாம கல்வி கற்றவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், கல்வி கல்லாதவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும். இதுல நூலகம் பத்தியுமே கொடுத்திருப்பாங்க. ஃபேமஸான லைப்ரரி பத்தியுமே நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நூலகம் போறதுனால நமக்கு என்ன ஏற்படும், நூலகம் அதாவது லைப்ரரி போற ஹேபிட்டை வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த வகையில எல்லாம் நம்மளை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும், அது மட்டும் இல்லாம அது நமக்கு எந்த வகையில எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். ஓகேங்களா? இலக்கண பகுதியில சொற்களின் எழுத்து அமைப்பு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுவுமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செய்யுள் பகுதியில மூதுரை பார்ப்போம். அது என்ன மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. சரியா? மூத்தோர் கூறும் அறிவுரை, அதுதான் வந்து மூதுரைன்னு சொல்லுவாங்க. இந்த மூதுரை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் அத என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு அழகாகவே தொகுத்து கூறியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மூதுரையில ஒரு 31 பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு அருமையான பாடல் தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நுழையும் முன் பகுதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமே. கல்விக்கு எல்லை இல்லை. ஓகேவா? உண்மைதானே? இது எந்த வயசுல வேணாலும் லேர்ன் பண்ணலாம். பட் ஆனா குறிப்பிட்டு சொல்லுவாங்க இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இளமைங்கிறது கல்விக்குரிய பருவம். அந்த பருவத்துல படிச்சுக்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. நம்ம ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கும்ல பாஷா படத்துல, ராரா ராமையா, 8க்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. முதல் 8ல இதை பண்ணு, 2வது 8ல அதை பண்ணு, 3வது 8ல மேரேஜ் பண்ணு. பட் ஆனா என்ன சாபமோ தெரியல, 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே ஆகல, 24 வயசை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அது வேற விஷயம். பட் ஆனா இந்த இளமை பருவத்துல 2வது 8ல தான் இந்த கல்வி எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுதான் இளமைகள். பட் ஆனா எப்ப வேணாலுமே படிக்கலாம். ஏஜ் வந்து ஒரு பேரியர் கிடையாது. சரிங்களா? மனிதன் பிறந்த முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது, கல்வி செல்வமாக கருதத்தக்கது. நம்ம வச்சிருக்கோம்ல பைசா, காயினாவும் பிளஸ் வந்து இந்த நோட்ஸாவும் வச்சிருக்கோம்ல, அது வந்து ரியல் செல்வம் கிடையாது. ஒரிஜினல் செல்வம் என்ன, கல்விங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? இப்ப என்கிட்ட ஒரு பைசா இருக்கு, ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து அந்த பைசா வாங்கிட்டு போயிட்டாருன்னா என்கிட்ட செல்வம் இல்ல. ஓகேவா? அது என்னுடைய செல்வமானது மற்றவருக்கு போயிடுது. ஓகேவா? இந்த கீதையில சொல்லுவாங்க, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது, நாளன்னைக்கு வேறொருடையது. சரியா? அதுதான் வந்து பிசிக்கல் செல்வம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ருபீஸ், ஏதாவது மணி வேல்யூ சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் செல்வமா எது சொல்றாங்கன்னா கல்வி. நம்ம என்னதான் எவ்வளவு படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம படிச்சிருக்கிறது நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அது எப்பவுமே குறையாது, அது பெருகிக்கிட்டே தான் போகும். ஓகேவா? கல்வி செல்வம் மட்டும்தான் கொடுக்க கொடுக்க பெருகும். அக்ஷய பாத்திரத்துல எப்படி அல்லல்ல குறையாம அன்னம் வருதோ அது மாதிரி இந்த கல்வி செல்வம் வந்து கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு செல்வம் மட்டும்தான் அது மாதிரி. மற்ற செல்வம் எல்லாம் கொடுத்தா ஒண்ணும் இல்லாம போயிடும். சரியா? மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் ஆகாது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. வேற அதுதான் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவே முடியாது, அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்புற்று வாழ்வான். பாட்டை பாருங்க. மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையன். கற்றோன் சிறப்புடையன், மன்னனை விட கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்ல சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? மன்னனையும் மாசர கற்றோனையும். மாசரனா குற்றம் இல்லாமல், குற்றமட்டு. ஓகேவா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன் ஒரு திருக்குறள்ல அழகான ஒரு குறள் இருக்கு. சரியா? அதுல என்ன சொல்றாரு வள்ளுவரு? கற்க கசடர, நீ கத்துக்கப்பா,
கசடர கரு, அதாவது குற்றம் இல்லாமல் கற்க, குற்றம் இல்லாமல் படி. ஒரு லெசன் படிக்கிறியா, இங்க படிக்கிறதுங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து இந்த 11th 12th காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டோம், அடுத்து பிஹெச்டி முடிச்சிட்டோம், அதுக்கு அது வந்து கல்வி கிடையாது. நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறோம்ல, அதுதான் இங்க கல்விங்கிறது. சரியா? நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் பர்சனா இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அதுல தெளிவா கத்து வச்சிருக்கோம், எந்த குறையும் இல்லாம எந்த அளவுக்கு ஒரு உயர்வான கல்வியை நம்ம கற்றுக்கோம், இதுதான் கல்வி, இதுதான் அறிவுங்கிறது. சரியா? எப்பா எப்பா நீ 10th பாஸ், ரைட், நீ 10th ஸ்டாண்டர்ட், நீ எப்பா நீ 12th ரைட், நீ காலேஜா, ஓஹோ எம்பிபிஎஸ்ஸா, ரைட், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு கல்வியாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு டாக்டர் என்ன படிக்கிறாங்களோ அதை நம்ம பிரைவேட்டாவும் படிக்கலாம், படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முதன்மையான தேவை என்ன? ஆர்வம் தான். நம்ம எந்த அளவுக்கு அதுல ஈடுபாடா இருக்கும், நம்மள எந்த அளவுக்கு நம்ம முழுமையா அதுல எஃபர்ட் போட்டுக்கிறோம், இதேதான். ஓகேவா? எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறாங்க. அதே இது பிரைவேட்டா நம்ம இன்னைக்கு இருக்கோம்ல, இன்னைய டெக்னாலஜி பயன்படுத்தி நம்மளால படிக்க முடியாதா? எவ்வளவு டூல்ஸ் டெவலப் ஆயிடுச்சு, ஏஐ வந்துருச்சு. ஓகேவா? ஏஐ எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட்ஜிபிடி. ஓகேவா? அவங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அதுல ஒரு 75% கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதா இதுல வெளியே தனிப்பட்ட முறையில? சோ எல்லாமே வந்துருச்சு. அதுதான் சொல்றோம், நம்ம இதுல போய் படிக்கிறது படிப்பெல்லாம் இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்கோம் அதுதான் வந்து படிப்பு. சரியா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அரசர் இருக்காரு, அரசர் இந்த சைடு வச்சுட்டு இன்னொரு சைடுல நல்லா படிச்சவங்களை வைக்கிறோம். இதுல யாரு வெயிட், யாரு மாசுன்னு பார்த்தோம்னா கற்றவர் தான் வெயிட். சரியா? அதுதான் சொல்றாங்க. இன்னும் எப்படி சொல்றாங்க, சிறப்பா சொல்றாங்கன்னா, மன்னருக்கு அவரோட இடத்துல மட்டும்தான், அவரோட இடத்துல மட்டும்தான் சிறப்பு. என்னப்பா பரமசிவம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இதுவே அந்த ராஜா அங்க கேட்டாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதே ராஜா வந்து வெளியூர் போயிட்டாருன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இல்ல அவரை யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா கட்டவர்கள் இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அடுத்த ஊர்ல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் அவருக்கு மரியாதை உண்டு. அதுதான் எக்ஸாம்பிள் புலவர். எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, புலவர்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. புலவர், நாவலர், அது மாதிரி சொல்றாங்கல்ல, இது மாதிரி சொல்றதுதான். நான் இங்க இருக்கேன், அதே நேரத்துல வெளில போறேன், நான் எங்க போனாலும் என்னுடைய தமிழ் வந்து என்னை காப்பாத்தும் அந்த காலத்துல. ஓகே, ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன், எங்க போனாலும் எல்லா மன்னர்களும் என்னைய வரவேற்பாங்க. சரி, அதுதான் இந்த பாட்டுல அந்த விஷயத்தை தான் சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட கற்றவர் தான் சிறப்புடையவராக இருக்காரு. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க. யார் எழுதினது? ஔவையார். கேள்வி கேட்பாங்க, மூதுரையின் ஆசிரியர் யார்? ஔவையார். ஓகேவா? இதுல இந்த பொருள் கூறுக தெரிஞ்சு வச்சுங்க. மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம் நாடு. ஓகேவா? இப்ப நம்ம கதை சொன்னோம்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து பொருள் கொடுத்திருப்பாங்க. நம்ம நூல்வெளி பார்த்துருவோம். ஓகேவா? ஆசிரியர் யாருன்னு சொன்னோம், ஔவையாரா? ஆசிரியர் ஔவையாரு. ஔவையார் வேறு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அது என்னென்ன நூல்கள்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஓகேவா? இந்த மாதிரி நூல்களும் எழுதியிருக்காங்க. ஔவையாருங்கிறவங்க ஒரே ஆள் கிடையாது, பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு ஔவையார்கள் இருந்திருக்காங்க. அதாவது ஔவையார் யாருன்னா அறிவுல சிறந்து விளங்கி இருப்பாங்க. அன்றைய கால பெண்பார் புலவர்களை தான் பொதுவா ஔவையார்னு குறிப்பிடுறது. சரியா? இது மாதிரி எழுதினதுதான் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை மேற்கொள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பெயர். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய இடம். மூதுரையினுடைய ஆசிரியர் யாரு, ஔவையார் எந்தெந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, மூதுரை அப்படி என்றால் என்ன, மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். ஓகேவா? சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இது மூதுரை என பெயர் பெற்றது. இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொன்னோம் நம்ம ஸ்டார்டிங்லயே, 31 பாடல்கள் இருக்குன்னு சொன்னோமா? இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு, இதுதான் கேள்வி. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேள்வி வரும். சரியா? இதை தாண்டி வெளில போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மாணவர்கள் இன்னும் இப்ப நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறோம். சரியா? மதிப்பீடுல சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையுமே நம்ம பார்த்துருவோம். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். எப்படி கற்க வேணும்? மாசற கற்க வேண்டும், அதாவது குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க மேலோட்டமாக? மாசற, சாரிப்பா, மாசுரன் போட்டுட்டேன். ஓகேவா?
மாசற கற்க வேண்டும். மாசுரனா குற்றம் உடையன்னு அர்த்தமாயிடும். சரியா? மாசற கற்க வேண்டும். ஓகேவா? இடமெல்லாம் பிரித்து எழுத எப்படி எழுதணும்? இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம்னு எழுதணும். சரியா? இடம் கூட்டல் எல்லாம். மாசற எப்படி பிரித்து எழுதணும்? மாசு கூட்டல் அற. சரியா? மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் மாறும் சேர்த்து எழுதுறப்போ குற்றம் இல்லாதவர், இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். சரியா? அவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதுமானது. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வின்னு இதுவும் ஒரு செய்யுள் பகுதியில வரக்கூடிய ஒன்றுதான். அதேதான் நம்ம கல்விக்கு என்ன பார்த்தோமோ அதேதான் இந்த இடத்துலயுமே சொல்லியிருப்பாங்க. கல்வி அழகே அழகு. இதுல இருந்து கூட கேள்வி கேட்கலாம், எது அழகே அழகு அப்படின்னு. எது அழகே அழகு? கல்விதான். கல்வி அழகே அழகு. இவ்வளவு இன்டெப்தா போக மாட்டாங்க, ஆனா தெரிஞ்சு வச்சுங்க. கேட்டாங்கன்னா நம்ம அங்க போய் திணறக்கூடாது. சரியா? அது மாதிரி கல்வி அழகே அழகு. வெறுமன நீ படிச்சதோட மட்டும் இல்லாம ஓகேவா அத பயன்படுத்தவும் செய்யணும். ஓகேவா? அதுதான் வந்து உங்க அறிவை வளர்க்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லைன்னா, நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லைன்னா அந்த கல்வி பயனற்று போயிடும். நம்ம படிச்ச கல்வி, நம்ம படிச்ச படிப்பு யூஸ்லெஸ்ஸா போயிடும்ங்கிறாங்க. ஓகேவா? பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். அதாவது மெச்சூர்டா இருக்காங்கல்ல, ஒரு மெச்சூரிட்டி வருதுன்னா காரணம் என்ன? அவங்க கற்ற கல்வி, அவங்க சேர்ந்த இடம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதுதான் அவங்களுடைய பண்படுத்துதலை குறிக்கும். சரியா? பண்பட்ட மனிதன் புகழே நிலைத்து நிற்கும். எனவே படிப்போம் பண்பாடு. அடுத்து வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு அழகான பாடல் இது. யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரை செல்லமா எப்படி கூப்பிடுவாங்கன்னா பட்டுக்கோட்டையார்னு சொல்லுவாங்க. இவர் நிறைய எழுதியிருக்காரு. திரைப்பட பாடல்களும் எழுதியிருக்காரு. பாட்டாளி மக்கள் துயர்துரைக்க பல பாடல்கள் எழுதியிருக்காரு. சரியா? அருமையான கவிஞர் ஒருவர். அவர் எழுதின பாடல் நம்ம பார்க்கிறோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. சரியா? என்ன சொல்லியிருக்காரு? நீ வெறுமனம் புக்ல படிச்சுட்டு இருந்துடாத, அதை ஏன் படிச்சோம் என்பதையும் மறந்துடாத. நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருப்போம், இன்னைக்கு ஞாபகம் இருக்குமா? அததான் இவர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு. ரைட்டா? அதுதானே உண்மை. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு. சரியா? என்ன படிச்சோங்கிறதே ஞாபகம் இருக்காது. மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. அதாவது ஒழுக்கமா நல்ல முறையில வளரணும் அப்படிங்கிறாரு. நெறினா நல்ல ஒழுக்கத்துடன் வளர வேண்டிய ஒரு பண்பு. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. அந்த நெறி மாறி போயிடாத அப்படிங்கிறாரு. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள்னா யாரு? அந்த நெறியில சிறந்து விளங்குறாங்கல்ல, அவங்கதான் இந்த இடத்துல நல்லவங்க. அவங்க தூற்றும்படி வளர்ந்துடாதப்பா. நீ படிச்ச ஏன் படிச்சோங்கிறத மறந்துடாத, என்ன படிச்சோங்கிறத மறந்துடாத. அதே மாதிரி நல்ல பிள்ளையாரு. ஓகேவா? வேற 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 பாதையில போயிடாத. அதுதான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. யாரோட சேரக்கூடாதுங்கிறாரு? தன்மானம் இல்லாதவருடன் சேரக்கூடாதுங்கிறாரு. அந்த தன்மானம் இல்லாதவர்களை தான் கோழைகள்னு சொல்றாரு. பட்டுக்கோட்டையார் இங்க கோழைகள்னு குறிப்பிடுவார் யாரு? தன்மானம் இல்லாதவர்கள். சரியா? இந்த தன்மானத்தை வச்சுதான் பெரியார் பின்னால வந்து ஒரு இயக்கமே ஆரம்பிக்கிறாரு. அது என்ன இயக்கம்? சுயமரியாதை இயக்கம். சரியா? மாணவர்கள் சில நேரத்துல வந்து குழம்புவாங்க, அந்த நேரத்துல வந்து தவறான தகவல்கள் வரும். இது வந்து இயற்கை தான். சரியா? அது போன்ற நேரத்துல நம்ம புத்தகத்தை புரட்டி பார்த்து நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓகேவா? அதுதான் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. மூத்தோர்னா யாரு? மூத்தோர்னா யாரு? வயதுல மிகுதியானவங்க மட்டுமா? இல்ல, வயதுல மிகுதியானவங்களை தாண்டி அறிவுல யாரு அதிக அளவு பண்பட்டு இருக்காங்களோ அவங்களதான் இந்த இடத்துல நம்ம மூத்தோர்னு கொள்ளணும். சரியா? அனுபவம் மிக்கவர்கள் தான் அறிவுல மிகுதியாக இருப்பாங்க. சரியா? அறிவு எப்படி வருது? அனுபவம் பண்பட தான் அறிவு நமக்கு அறிவு ஊற்றா மாறுது. சரியா? அது தெரிஞ்சுக்கணும்.
எப்பவுமே நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நம்ம நமக்கான ஓன் விஷயத்த ஜெனரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் மற்றொரு கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. ஓகேவா? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை வெல்லும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். என்ன சொல்றாரு? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ ஒண்ணுமே இல்லப்பா உன்கிட்ட, நீ வந்து ரொம்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீ ரொம்ப பின்தங்கி இருக்க, ரொம்ப சிரமப்படுற. ஓகேவா? உன்கிட்ட இன்றைய காலத்துல செல்வம்னு சொல்லக்கூடிய பணமே இல்ல அப்படிங்கிறப்போ இந்த நிலைய எப்படி எதை வச்சு மாத்தலாம்னா கல்வி. ஓகேவா? இந்த நிலையில இருக்கும்போது தானே துன்பத்துல நம்ம ஆளாகிறோம். இந்த துன்பம் எப்போது மாறும்? நம்ம கல்வி கற்கும் பொழுது. அந்த கல்வி தான் நமக்கு ஆயுதம். சரியா? கல்விதான் நம்முடைய ஆயுதம். எப்படி விராட் கோலி சொல்லுவாரு, பேட் தான் எங்களோட ஆயுதம் அப்படிங்கிறாருல, அது மாதிரி மாணவர்களுக்கு எது ஆயுதம்? கல்விதான் ஆயுதம். சரியா? அந்த கல்வியை நம்ம படிச்சுட்டோம்னா நம்முடைய துன்ப நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறிடலாம் அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல இந்த கல்விக்கு ஒரு பெரிய இடையூறுனா எது? எப்ப நான் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன்ப்பா, ஆனா எனக்கு அந்த நேரத்துலதான் கரெக்டா தூக்கம்லாம் வருது, மயக்கம்லாம் வருது, எனக்கு அந்த நேரத்துலதான் உடம்பு சரியில்லாம போகுது, என்னென்னமோ பண்ணுது, எவனோ ஏதோ செஞ்சுட்டான், ரைட்டு, டக்குன்னு போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், எதையாவது பண்ணிடணும், ரைட்டா? எல்லாருக்கும் தோன்றுமா தோன்றாதா? இதுதான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோம்பல். நமக்கு அதுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. சரியா? நம்ம தான் நம்முடைய ஆர்வத்தை தூண்டி நம்ம அதுல மூழ்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்படிதான் இருக்கும். படிக்க படிக்க அதுவே நமக்கு பழகிடும். சரியா? சோம்பலை ஒழிக்கணுங்கிறாரு. அதுதான் அந்த சோம்பல். ஓகேவா? ரொம்ப வாழ்த்தனம் பண்ணக்கூடாது. வம்பு செய்யும் பழக்கம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உற்றணும். ஓகேவா? நல்ல பிள்ளையா நடந்துக்குங்க அப்படிங்கிறாரு. அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். அறிவு வளர்ச்சி. அறிவு என்பது சாதாரண ஒன்று கிடையாது. இன்றைய காலகட்டத்துல இன்றைய உலகியல்ல அறிவு ரொம்ப மிக்கதுங்க. ஏன்னா வந்து இந்த உலகம் பார்த்தோம்னா ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. சின்ன சின்ன துக்குனோண்டு 5 வயசு 6 வயசுலயே ப்ரோக்ராமிங் அனுப்புறாங்க. தம்பி என்ன பண்ற? இப்பதான் வந்து நான் C++ முடிச்சுட்டு வந்தேன், நெக்ஸ்ட் நான் பைத்தான் போகணும். எப்போ? 7-8 வயசுல. இது நடந்த உண்மை. 7-8 வயசுல. இன்னும் நிறைய பேருக்கு சீனா என்ன, C++னா என்ன, பைத்தான் ஜாவானா என்னன்னு தெரியாது. ஈவன் இன்க்ளூடிங் மீ தான். அதே நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அவ்வளவு காம்படிட்டிவா இருக்கு. ஏன்னா எதிர்கால உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 காம்படிட்டிவா இருக்கும். சோ இதற்கு அவேரா இருக்காங்க, ரொம்ப அவேர்னஸோட இருக்காங்க இன்றைய பெற்றோர்கள். பழைய நிலைமையில வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல, பெரிய ஒரு கல்வி அறிவு கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஓரளவு படிச்சிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி விகிதம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 84% கிட்ட இருக்கு. சரியா? இது நம்முடைய நாட்டின் கல்வி அறிவு வளர்ச்சி சதவீதத்தை விட மிகவும் அதிகமானது. ஃபர்ஸ்ட் கேரளா இருக்காங்க, 92.9%. இதனாலதான் நம்ம இந்த 2 மாநிலத்திலையும் சில ஆதிக்க, அதாவது கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கல்ல, கேபிட்டலிஸ்ட் கட்சி, அதாவது பார்ட்டி டுவர்ட்ஸ் கேபிட்டலிசம் ஃபேவரபிளா இருப்பாங்க. கம்யூனிஸ்டா இருக்க மாட்டாங்க. அவங்களா கம்யூனிஸ்ட் லெஃப்ட் விங்கா இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி கேபிட்டலிஸ்டா இருக்கிறவங்களால நம்முடைய மாநிலத்துல பெருமளவுல வர முடியல. சரிங்களா? சோ இதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறது மிக்ஸ்டு எக்கனாமியா இருக்கணும். கம்ப்ளீட் டுவர்ட்ஸ் ஃபேவரபிள் டு கேபிட்டலிசமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய நாடு ஒரு சமமான நாடா இருக்காது, சமநிலை பெற்ற நாடா இருக்காது, ஈக்விட்டி இருக்காது. சரியா? ஈக்குவாலிட்டி இருக்காது. இந்த பொது உடைமையெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அடுத்து வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். நல்லா கவனிங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஓகேவா? எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வள்ளுவர் ஒரு அழகா ஒரு குரல்ல சொல்லியிருப்பாரு, ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு யாரு சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தாய், ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் என்பவள் எப்போ தாய்ங்கிற நிலைமை அடைகிறான்னா, அவள் ஒரு மகனையோ மகளையோ பெற்றெடுக்கின்ற பொழுது. சரியா? அந்த நேரத்துல அந்த பெண்மணி எவ்வளவு உவகையில திளைச்சிருப்பாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ல இருந்து ப்ரொமோட் ஆகுறாங்க தாய்ங்கிற ஒரு நிலைக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. அதை விட மகிழ்ச்சியான தருணம் தான்
என்னுடைய பையனோ பொண்ணோ நல்ல படிச்சிருக்கான் அப்படின்னு சான்றோர் கூறுறாங்கல்ல, அந்த இந்த ஒரு வார்த்தை கேட்டாதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பதான்ப்பா நான் ஹாப்பி ஆவேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். சரியா? அதுதான் இந்த பெற்ற தாய் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஜீவன், உன்னதமான ஆன்மா. ஓகேவா? என்னதான் என்னதான் தாய் தந்தையருக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தாலும், அதே மகனோ மகளோ இவங்களுக்கு இடையில, பெற்றோருக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இடையில பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தாலும், நாம் உண்மையாக நம்ம மேல நல்ல ஒரு அன்பு நேசம் உண்மையான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் யார் வச்சிருப்பாங்கன்னா நம்ம பெற்றோர் மட்டும்தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பெற்றோருக்கும் மகன் அல்லது மகளுக்கும் இருந்தாலுமே இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எக்காலத்திலையும் மாற்றிட முடியாது. சரியா? சோ அதனாலதான் சொல்றாங்க, பெற்றோர் புகழ மறந்துடாதீங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க, கொஞ்சமாவது இருங்க அப்படிங்கிறாங்க. சரியா? இதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப யார் எழுதுனது பாடல? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரை என்னன்னு சொல்றோம்? பட்டுக்கோட்டையார்னு சொல்றோம். சொல்லும் பொருளும் பாத்துருவோமே. தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள். தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல். சரியா? மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல். அதுதான் இந்த பாடலின் பொருள் பார்த்திருக்கோம். நூல்வெளி பார்த்துருவோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள். சமூக சீர்திருத்த கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் தான் நமது பட்டுக்கோட்டையார் அவர்கள். சரியா? திரையிசை பாடல்களின் மூலம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? திரையிசை பாடல்கள் மூலம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா நம்ம மக்கள் கவிஞர் தான். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் நம்ம பட்டுக்கோட்டையார் அவர்கள். மதிப்பீடு பார்த்துருவோம், புக் பேக் பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. மாணவர் பிறர் டேஷ் படி நடக்க கூடாது, தூற்றும்படி. சரியா? மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்க கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். ஓகேவா? மானம் கூட்டல் இல்ல மானம் இல்லா. சரியா? சொற்றொடரில் அமைத்து எழுதுக. எல்லாருமே எழுதலாம். சரியா? ஆளாளுக்கு ஒரு வியூ வரும். மானமாற்றம் சொற்றொடர்ல போட்டு எழுதணும், அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. இது நம்மளே எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்தரா நம்ம மூவ் பண்ணுவோம். உரைநடை பக்கம் வந்துட்டோம். சரியா? கல்வி கண் திறந்தவர்னு இருக்காருல்ல, பொதுவா தெரியும். கல்வி கண் திறந்தவர் யாரு? காமராஜர் ஐயா அவர்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் திகழ்ந்திருக்காரு. பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சரி. சரியா? அதுல அவர் முதன்மையாக கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி சம்பந்தமான நலத்திட்டங்கள் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? காமராஜர் அவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. அதுல சிறப்பு பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்திருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கிங் மேக்கர்? ஓகேவா? அன்றைய காலகட்டத்துல இந்த 60ல இருந்து 70 காலகட்டத்துல பிரதமரையே இவர் தேர்ந்தெடுத்திருக்கார். இவங்க காட்டுற ஆளுதான் பிரதமர். சரியா? இந்த சூழ்நிலை வந்து இப்படி இருக்கு, சோ இந்த சூழலுக்கு இவர் தான் ஏற்ற ஆளு அப்படின்னு இவர் ஐயா யார காட்டுறாங்களோ அவங்கதான் பிரதமரா வருவாங்க. அதனாலதான் கிங் மேக்கர் அப்படின்னு ஐயாவுக்கு பட்டம் வந்ததே. சரியா? அது மட்டுமல்லாம ஐயா உன்னதமான ஒரு பிறவி, உன்னதமான ஒரு சுத்த தியாகி அப்படின்னு நம்ம தேவர் அவர்களுக்கு பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பார்ப்போம் சுத்த தியாகின்னு. உண்மையிலே ஐயாவும் ஒரு தியாகி தான் ஒரு வகையில பார்த்தோம்னா. கட்சிக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நலம் பெற வேண்டி தம்முடைய முதலமைச்சர் பதவியவே துறந்தவர். முதன்மை பார்த்தோம்னா நாட்டு மக்கள் தான். சரியா? அதற்காக முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சிக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைத்தவர். இளையோருக்கு வழிவிடணும் அப்படின்னு. சரியா? சோ இவரை பத்தி நம்ம டீடைல்டாவே பார்ப்போம்.
இன்னைய தேதிக்கு கல்வி நிலையம்னு பார்த்தோம்னா ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி இதுதான் கல்வி நிலையம். இது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வருது. ஒரு காலத்துல பார்த்தோம்னா பல பல மைல் தூரம் வந்து நம்ம கடந்து கல்வி நிலையத்தை அடைய வேண்டியதா இருந்தது. ஈவன் பிரைமரி ஸ்கூலுக்கே, தொடக்கப்பள்ளிக்கே நம்ம இங்க இருந்து எங்கேயாவது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். 1 மைல் தூரமாவது நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா நடுநிலை பள்ளிக்கு ஒரு 3 மைல் தூரம், மேல்நிலை பள்ளிக்கு ஒரு 5 மைல் தூரமாவது நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த பற்றாக்குறையெல்லாம் போக்குனவரே நம்ம ஐயா ஒரு சில இடத்துல. இன்னைய தேதிக்கு அப்படியே தடுக்கி விழுந்தா ஸ்கூலு, தடுக்கி விழுந்தா காலேஜ், தடுக்கி விழுந்தா யூனிவர்சிட்டி, ரைட்டா? அப்படியே இங்க இருந்து கதவு திறந்தோம்னா எய்தாப்ல ஸ்கூல் இருக்கும், எய்தாப்ல காலேஜ், அது மாதிரி வந்துருச்சு இன்னைய நிலைமை. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. மாறி மாறி வருகிறது. ஃபர்ஸ்ட் குருகுலம் பீரியடு, வேதிக் ஏஜ்ல எல்லாம், வேத காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குருகுலம் அதெல்லாம் அந்த ஃபார்மேஷன் வந்திருக்கும். அதுதான் ஆசிரியரின் வீட்டிலேயே மாணவர்கள் தங்கி கல்வி கற்றனர். அப்புறம் என்னாச்சு? ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு கல்வி கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல அதுவே ஒரு இடத்துல தங்கி ஒரு இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடமா அதுதான் இருக்கு. முன்பு சில ஊர்ல மட்டும்தான் பள்ளிகள் இருந்திருக்கு. இந்த பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரித்ததுல ஐயாவினுடைய பங்கு முக்கியமானது. சரியா? இதுல ஒரு கதையா சொல்லுவாங்க. ஒரு குட்டி பசங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆடு அந்த வழியில வந்து ஐயா ஒரு முக்கியமான பணிக்கு நிமித்தமாக போயிட்டு இருந்திருப்பாங்க. பசங்களை பார்த்துட்டு, ஏன் பசங்களா படிக்க போலையா நீங்க அப்படின்னு, எங்கள்கிட்ட பள்ளிக்கூடம் பக்கத்துல இல்லைங்க ஐயா அப்படிம்பாங்க. என்ன காரணம்? சாரி, ஏன் படிக்க போலன்னு ஐயா கேட்பாரு. அப்பதான் சொல்லுவாங்க, இங்க பள்ளிக்கூடம் பக்கத்துல அருகாமையில இல்ல, ஆடு மேய்ச்சி, அதனாலதான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஐயா யோசிப்பாரு, பக்கத்துல விசாரிச்சுட்டு, ஏன் இங்க பள்ளிக்கூடம் இல்ல, என்ன காரணம்? ஐயா, இது மாதிரி நம்முடைய சட்ட விதிமுறைகளின்படி 1 மைலுக்கு தான் இது மாதிரி பள்ளிக்கூடம் அமைக்கணும். சோ இங்க பள்ளிக்கூடம் பக்கம் அருகாமையில தூரமா தான் போற மாதிரி இருக்கு. சோ இங்க அமைக்க முடியாது. நீங்க இந்த காற்றாற்று இங்க அங்க அந்த நேரத்துல வந்து ஒரு வெள்ளம் வேற போய்கிட்டு இருக்கும். சரியா? ஐயா என்ன சொல்லுவாரு, இந்த காத்தாற்று வெள்ளத்தை நீங்க வந்து காரணம் காட்டுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பள்ளிக்கூடத்தை அமைப்பாரு ஐயா. இதுதான் இந்த கதை ஓப்பனிங்ல. ஓகேவா? இதெல்லாம் வெறுமனா கதையா தான் இருக்கும். இதுதான் இந்த கதையெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், வெறுமன கதை தான். இதுல இருந்து கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த கொஸ்டினும் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த கொஸ்டினும் கிடையாது. ஜஸ்ட் கதை மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? கல்வி கண் திறந்தவர் யாரு? கல்வி கண் திறந்தவர் யாரு? காமராஜர் அவர்கள். கல்வி கண் திறந்தவர்னு ஐயாவை யார் சொல்லியிருக்காங்க? பெரியார். இதுதான் கேள்வி. கல்வி கண் திறந்தவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும், ரைட்டா? கல்வி கண் திறந்தவர் யாருன்னு யார சொன்னாங்க? பெரியார் தான் ஐயாவை சொல்லியிருப்பாங்க. சரியா? பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர் ஐயாவை சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இது கேள்வி, முக்கியமான கேள்வி இது. சரியா? ஐயாவினுடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அதுதான் வந்து கிங் மேக்கர்னு சொல்றது. சரியா? இந்த 6மே முக்கியமான சிறப்பு பெயர்கள் தான். இதுல இருந்து கேள்வி எப்படி வரும்னா, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் போட்டு 3 இது வந்து இதுல இருந்து இருக்கும். ஒரு சிறப்பு பெயர் வந்து வேறுடையவங்க யாருடைய போட்டு வச்சிருப்பாங்க. சரியா? சோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியும். அதுதான் நமக்கு ஆன்சரா எடுக்க முடியும். சரியா? இதை கவனிச்சுக்கணும். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். சரியா? இவருடைய கல்வி பணிகளா பார்த்தோம்னா, முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளி மூடப்பட்டிருந்திருக்கு. எத்தனை? 6000 தொடக்கப்பள்ளி. 6000 தொடக்கப்பள்ளி மூடி இருந்துச்சு. அத உடனடியா திறக்கிறதுக்காக ஆணையிட்டு இருக்காரு. மாநிலம் முழுவதும் எல்லாருக்கும், அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். இவர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். சரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஓகேவா? ஆனா கதை எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியில இருந்து ஆரம்பிக்கும்.
சரியா? நீதி கட்சியிலேயே இந்த நடைமுறைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தியாகராய நகர்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பெருமளவுல செயல்படுத்த முடியாத நிலையில இருந்திருக்கும். சரியா? இது எந்த காலகட்டத்துல ஓரளவு செயல்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வருதுன்னு பார்த்தோம்னா ஐயாவினுடைய காலகட்டத்துல ஐயாவின் தலைமையின் கீழே தான் இது செயல்படுத்தியிருப்பாங்க. சரியா? காமராஜர் ஐயா அவர்களால் தான் இந்த மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம கலர் ட்ரெஸ் ஸ்கூல்ல வந்து பசங்க வேற வேற ட்ரெஸ் போட்டு வந்தா ஒரு பேலன்ஸே இருக்காது, அன்பேலன்ஸ்டா இருக்கும். சோ மாணவர்கள் அனைவரும் ஒன்றா கருதணும் அப்படிங்கிறதுக்காக சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஓகேவா? ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி பெற சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. பள்ளி வசதிகள் பெருக்கத்தை பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார்? பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியவர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, பொறியியல்னா என்ன? இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவ கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் புதுசா தொடங்கியிருக்காரு ஐயா. ஓகேவா? கிளை நூலகங்கள்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. இது மாதிரி கல்வி புரட்சிக்கு வித்திட்டாரு காமராஜர் தான். இது அப்படியே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. MKU அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. நடுவண் அரசு 1976ல பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு காமராஜர் ஐயா அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா புரட்சி தலைவர் யாரு? எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்போ வழங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 88. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எப்போ வழங்கியிருப்பாங்க? 1990ல வழங்கியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் கலாம் அவர்களுக்கு 1997ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்துல் கலாம் அவர்களும் கலாம் ஐயா அவர்களும் ராஜாஜி அவர்களும் உயிரோடு இருக்கும் போதே பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க அதையுமே. சரியா? ராஜாஜி அவர்களுமே, மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ராஜாஜி ஐயா அவர்களுமே உயிரோடு இருக்கும்போது வாங்கியிருப்பாங்க. 1953 சம்திங் நினைக்கிறேன், பட் எனக்கு இயர் ஷூரா தெரியல. சோ அதை ஒன்ஸ் செக் பண்ணிப்போம். ஓகேவா? பட் இது ஆனா மூணுமே கரெக்ட். இந்த இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களா மாற்றப்பட்டிருக்கும். நினைவு இல்லங்களா மாற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? மெமோரியல் பிளேஸா மாற்றப்பட்டிருப்பாங்க. சென்னை மெரினா கடற்கரையில இவருடைய சிலை நிறுவியிருப்பாங்க. மெரினால இவருடைய சிலை. உள்நாட்டு சென்னை டொமெஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்க காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இவருக்கான மணிமண்டபம் அக்டோபர் 2, 2000 அன்று அமைக்கப்பட்டது. எங்கன்னா கன்னியாகுமரியில. ஐயா அவர்களுக்கான மணிமண்டபம் கன்னியாகுமரியில அக்டோபர் 2, 2000ல அமைக்கப்பட்டிருக்கு. இவருடைய பிறந்த நாளான ஜூலை திங்கள் 15ஆம் நாள், திங்கள்னா மாதம், சரியா? தயவு செஞ்சு டேன்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, திங்கள்னா மாதம். ஓகேவா? தமிழ்ல திங்கள்னா மாதம். ஜூலை திங்கள் 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஃப்ரம் 2007 நினைக்கிறேன், அந்த இயரும் எனக்கு சரியா தெரியல, ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். பட் ஆனா இதுதான் கொஸ்டின் வந்துச்சுன்னா இதுதான் வரும். அவ்வளவு இன்டெப்தா போக மாட்டாங்க. எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதனுடன் இந்த பாட ஒரு நிமிஷம் பாருங்க. ஜூலை 15, ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ஓகேவா? அடுத்து மதிப்பீடு பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஓகேவா? ஆடு மேய்க்க ஆள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சாரி 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 ஆடு ஆப்ஷன் பாருங்க. ஆடு மேய்க்க ஆள் இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை.
சரி, ஓகே, ரைட். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்னு பார்த்தோம்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஓகேவா? பசியின்றி பார்த்தோம்னா பசி கூட்டல் இன்றி. அடுத்து படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ரைட்டா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட். ஃபாதரா இந்த கோடிட்ட இடங்கள் போமா. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை. சீருடையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் அவர்கள். சரியா? வேற அவ்வளவு முடிந்து விட்டது இந்த பாடப்பகுதி. இந்த நூலகம் நோக்கில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் இருக்கும். இந்த நூலகம் நோக்கில என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம சென்னை அண்ணா சாங்ஷனரி லைப்ரரி இருக்குல்ல, அண்ணா நூற்றாண்டு நூலகம். அந்த நூலகத்துல எந்தெந்த தளத்துல என்னென்ன இருக்கு, ஓகேங்களா, இததான் மேஜரா சொல்லியிருப்பாங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 3-4 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த முக்கியமான பாயிண்ட மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நுழையும் முன்ல என்ன சொல்லிருக்காங்க? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பழமொழி. ஓகேவா? அது மாதிரிதான் நம்ம உலக அறிவை நிறைய கேதர் பண்ணோம்னா பாடநூல்களை தாண்டி மற்ற பிற நூல்களும் நம்ம கத்துக்கணும். சரியா? அது மட்டும் பத்தாது, மற்ற பிற நூல்களும் கத்து நம்முடைய அறிவை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள்லாம் எங்க இருக்கு? நம்ம தேடி தேடி பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது. அதற்கு ஒரே ஸ்பாட்னு பார்த்தோம்னா நூலகம். நூலகத்துல போனோம்னா அனைத்து துறை சம்பந்தப்பட்ட அனைத்து நூல்களுமே இருக்கும். அதை கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமா நம்முடைய அறிவையும் பெருக்கிக் கொள்ளலாம். சரியா? அதுதான் மாவட்டம் படி பார்த்தோம்னா மாவட்ட நூலகம், ஆர்டர் பார்த்துக்கங்க. மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். சரியா? இப்படி நிறைய லைப்ரரியில இவ்வளவு டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா லைப்ரரி போறோமா? ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஒரு சில விரல் ஊற்ற என்ற இப்ப மாவட்டம்னா பாத்துங்க, மாவட்டத்துல பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும் தோராயமா? தனியாள் நூலகம். ஓகேவா? இப்ப ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கு. ஆனா அந்த லைப்ரரிக்கு போறவங்கன்னு பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணிடக்கூடிய அளவுல தான் இருக்கு. சரியா? சோ இந்த நிலை மாறணுங்கிறதுக்கு தான் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெடுப்புகள் தமிழக அரசால மேற்கொள்ளப்படுது. அதுல ஒரு சீரிய முன்னெடுப்பு நடவடிக்கையின் காரணமாக தான் மதுரையில அந்த நவீன நூலகம் ஒன்று அமைச்சிருக்காங்க. கலைஞர் நூலகம் இப்போது மதுரையில திறக்கப்பட்டிருக்கு ஜூன்ல. சோ அத முடிஞ்சா சரௌண்டிங்ல இருக்கிறவங்க போய் பாருங்க. வேற எங்கேயாவது இருந்தீங்கனாலும் ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளவு மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாலேயே 2வது பெரிய நூலகமா இருக்கு. ஓகேவா? அப்போ வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பெரிய லைப்ரரி எதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேவா? அதுதான் பெரிய நூலகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். அப்ப ஃபர்ஸ்ட் எது? ஃபர்ஸ்ட் அது உலகத்துல பெருசு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியால ஃபர்ஸ்ட் எதுவா இருக்கும்? நம்மளோட காம்படிட்டர் யாரு? சீனா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ இதுல என்னென்ன இருக்கு, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குன்னு பாத்துறோம். இதோ இங்க வந்துருச்சு. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இவர் யாருன்னா இவர் தான் அரங்கநாதன் அவர்கள். இவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். அரங்கநாதன் இவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் முன்னாடியே கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. ஓகேவா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் காம்படிஷன்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அதெல்லாம் நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னா அரங்கநாதன் அவர்கள் தான். இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இந்திய நூலகவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாம
வேற இங்க என்னெல்லாம் இருக்கு எல்லாமே அந்த அந்த எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் சீனால தான் வந்து பெரிய லைப்ரரி இருக்கு ஆசியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து அந்த நுழையும் உள்ள பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாயிண்ட். ஆசியால செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி பிளேஸ்ட் இன் சென்னை. தட் இஸ் நத்திங் பட் அண்ணா சென்னை லைப்ரரி. ஓகேவா? இது தேவை இல்லைங்க, இதுல இருந்து கேள்வி வராதுங்க. ஓகேவா? இதுல இருந்து கேள்வி வராது, தாராளமா சொல்றேன், கேள்வி வராது இதுல இருந்து. காரணம் என்னன்னா அந்த லைப்ரரியில எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்பி போலாம். ஓகேவா? அந்த ஒரு 4 பாயிண்ட் அதை படிச்சுக்குங்க. ஓகேவா? இதுல மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். யார் யாரெல்லாம் வந்து லைப்ரரியில படிச்சு மேன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அண்ணா அவர்கள், நேரு அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் மற்றும் கார்ல் மார்க்ஸ். மார்க்சிசம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு ஒரு பிரிவு இருக்கு இல்ல, அவங்களுடைய கொள்கையை இவருடைய சித்தாந்தம் தான் கம்ப்ளீட்டா. மார்க்சினுடைய சித்தாந்தம் தான் கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க, அதனாலதான் அந்த கம்யூனிஸ்டுக்கு பேரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். சரியா? சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சீரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இதுவும் நோட் பண்ணிக்கங்க, இதுவும் கேள்வி. நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன? அரங்கநாதன் விருது. விதிகளை உருவாக்கியவர் நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். ஓகேவா? இது தெரிஞ்சா போதுமானது. அடுத்து இணை எழுத்துக்கள்ங்க, இலக்கண பகுதி வந்துட்டோம். இணை எழுத்துக்கள் பார்க்க போறோம். அது என்ன இணை எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா, தமிழ் எழுத்துக்களை எப்படி நம்ம பிரிக்கிறோம்? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துன்னு பிரிக்கிறோமா? உயிர்மை எழுத்து, ஆயுதம் அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறோம். இதுல இந்த இணை எழுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குறிலுக்கு இனமான நெடில் வரும். சரியா? எங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு இனமான நெடில் வரும். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ. ஐக்கு என்ன வரும்? ஐக்கு ஈ வரும். சரியா? ஓக்கு ஓ, அவ்வுக்கு ஊ. ஓகேவா? இந்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்களா வரும். அப்படியே நம்ம மெய் எழுத்து பக்கம், அதாவது உயிர்மை எழுத்து பக்கம் வந்தாலும்னா வல்லினத்துக்கு மெல்லினமும், வல்லினத்துக்கு மெல்லினமும், மெல்லினத்துக்கு வல்லினமும் தான். இடையின எழுத்து தனிப்பட்ட முறையில தான் நிற்கும். இடையின எழுத்துக்களுக்கு அது மட்டும்தான். அவ்வளவுதான், இணை எழுத்துக்கள் முடிஞ்சிடுச்சு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் ஆகும். வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து தான் இணை எழுத்து. க, ச, ட, த, ப, ர. இதை என்னன்னு சொல்லுவோம்? கசட தபர வல்லினம். ஞ, ஞ, ந, ந, ம, ந. ஞ, நம்ம மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லினம் தான் நம்ம இணை எழுத்துன்னு பார்த்துட்டோம். அதுதான் காவுக்கு ஞா. நல்லா கவனிங்க. க, ச, ட, த, ப, ர. ஞ, ஞ, ந, ந, ம, ந. சரியா? இதுக்கு இதுதான் இணை எழுத்துங்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த வார்த்தைகளை கவனிங்களேன். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதுல இணை எழுத்துக்களை கவனிங்க. காவுக்கு இனமான எழுத்து இங்கு இடம்பெற்றிருக்கா? சாவுக்கு இனமான எழுத்து இங்கு இடம்பெற்றிருக்கா? டாவுக்கு 3 சுழின, தாவுக்கு ந, பாவரிசையில் இடம்பெற்றக்கூடிய பூவிற்கு இம், மா இடம்பெற்றிருக்கா? அதனுடைய இனமான மா வரிசையில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ராவுக்கு ந. இதுதான் இனமிகள்னு சொல்றது. ஆனா நம்ம இடையின எழுத்துக்களுக்கு அது ஒரே இனத்துலதான் போடுறாங்க. சரியா? இந்த 6 எழுத்துக்களும் ஒரே இனத்துல மட்டும்தான் வருது. மேல சொன்ன வல்லின எழுத்தும் வல்லின எழுத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் இணை எழுத்துக்களா வந்துருது. சரியா? இதுவுமே இப்பதான் சொன்னோம். உயிரெழுத்துல அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ. ஐக்கு ஈ, ஓ, ஓ, அவ்வுக்கு ஊ. இது ரெண்டுத்துக்கு மட்டும் பாத்துங்க. இ, ஊ. அவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதும். சொல்லுங்க. அவ்வுக்கு ஊ, ஐக்கு ஈ. ரைட்டா?
மெய் எழுத்து மாதிரி உயிரெழுத்துலையும் பார்த்துட்டோம். இதுல குறிலுக்கு நெடிலும் இதுதான் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட். குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியும் குறிலும் இணை எழுத்துக்களாகும். இணை எழுத்து சாரி குறில் எழுத்து இல்லாத ஐக்கு குறில் எழுத்து இல்ல, அதனாலதான் வந்து நம்ம அங்க ஈ பிளேஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி அவ்வுக்கு குறில் எழுத்து கிடையாது, அதற்கு பதிலா ஊ பிளேஸ் பண்ணிருப்போம். சோ இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த அளபடைங்கிற கான்செப்ட் ஒண்ணு இருக்கா? இந்த அளபடை கான்செப்ட் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல டீடைல்டா பார்ப்போம். இங்க உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அது என்ன அளபடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல் என்று பொருள். நீண்டு ஒலித்தல் என்று பொருள். செய்யுள்ள ஓசை குறைகின்ற பொழுதும் குறையாத பொழுதும், பெரும்பாலும் குறையும் பொழுதுதான், சில இடங்கள்ல குறையாத பொழுது. சரியா? இந்த செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றோம்ல, அளபடையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான். நம்ம சார்பெழுத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஒற்றெழுத்து இதெல்லாம் வரும், ஒற்றளபடை எல்லாம் வரும். சரியா? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம். உயிர்மை, ஆயுதம், உயிரபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலுகரம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 வகையில இருக்கு. சரி, இந்த அளபடை மட்டும் பார்த்தோம்னா செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன? இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபடை. அது மட்டும் இல்லாம மற்றொரு அளபடை என்னென்ன இருக்கு? சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, இது மாதிரி டைப் இருக்கு. அதனுடைய டெஃபினேஷன்ஸ்லாம் லேட்டர் கிளாஸஸ், இனி வரக்கூடிய அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம டீடைல்டா பார்ப்போம். சரியா? இது உங்களுக்கு ஹோம்வொர்க், இந்த ஒரு பார்ட் மட்டும். சரியா? ரொம்ப ஈஸியான பிளேஸ். சோ இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுல ஏதும் டவுட் இருந்தா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுல என்ன மிஸ்டேக்கா இருக்கு? 2 சுழி இன்னும் வரணும், இதுல 3 சுழி இன்னும் வரணும், இதுல ரீ தப்பா இருக்கு, இதுல 3 சுழி இன்னும். ஓகேவா? குறளை பார்த்துங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகேவா? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஆற்றோம் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னு பழமொழி 400 சொல்லுது. சரி, அதுல எது பழமொழி? ஆற்றுனா வேண்டுவது இல். அது தெரிஞ்சா போதுமானது. பாடல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது வந்து நமக்கு பாடப்பகுதியில கொடுக்கல, அடுத்து வெளியில தான் கொடுத்துருக்காங்க. சோ பாடலை மட்டும் ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிக்கங்க. இதுல கேள்வின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுல அமைய பெற்றிருக்க பழமொழி எது? ஓகேங்களா? இந்த குரல் கொடுத்துட்டு அதனுடைய சீர்களை மாற்றி அமைச்சிருக்கலாம். சீர்கள்னா அதனுடைய வார்த்தைகளை மாற்றி அமைச்சிருக்கலாம். நீங்க சரியான வார்த்தையை போட்டு அந்த குரல் நீங்க ஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதனுடைய இன்டெப்த் மீனிங் உங்களுக்கு கேட்க போறது இல்ல. ஓகேவா? சோ இது மட்டும் தெரிஞ்சா போதுமானது. காமராஜர் பிறந்த நாள் எப்போ? ஜூலை இப்பதானே பார்த்தோம். ஜூலை 15. ராதாகிருஷ்ணன் அவர்களுடையது செப்டம்பர் 5. அப்துல் கலாம் அவர்களுடையது அக்டோபர். வெரி குட். விவேகானந்தனுடைய பிறந்த நாள் ஜனவரி. அவருடைய பிறந்த நாளதான் நம்ம தேசிய இளைஞர்கள் தினமா கொண்டாடுறோம். எப்போ? ஜனவரி 14 பொங்கல். 14 பொங்கல். 13 12 ஷோரா? 12 தானா? செக் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஜான் 13 நினைக்கிறேன். பட் ஆனா 12 போடுறேன். எனக்கு ஷோரா ஞாபகம் இல்ல. நேரு அவர்களுடையது நவம்பர் 14. விவேகானந்தர் 12 தானே? ஜனவரி 12 தானே? சோ இது தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ஈஸியா டைரக்டா கேட்கணும்னா இதுல இருந்து கேட்கலாம். கேள்வி தாராளமா கேட்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? சோ இதெல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. என்னது
ஓகே, பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். கலைச்சொல் அறிவோம். ஓகேவா? கலைச்சொல் அறிவோம். கல்வி, எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி, நூலகம், லைப்ரரி, மின் படிக்கட்டு, மின்தூக்கி, மின்னஞ்சல், குறுந்தகடு, சிடி, சிடின்னு சொல்லுவாங்க, அதான் காம்பாக்ட் டிஸ்க். ஓகேவா? மின் நூலகம், டிஜிட்டல் லைப்ரரி. ஓகேவா? அதாவது இ லைப்ரரி. டிஜிட்டல்னு வர இடத்துல நம்ம இ பிளேஸ் பண்ணிக்கணும். அதுதான் எலக்ட்ரானிக் அப்படிங்கிற மீனிங்க கொடுக்கும். ஓகேவா? மின் நூல், இ புக், மின் இதழ்கள், மேகசின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதழ்கள்னா மேகசின். ஜேர்னல்ஸ்னா பாருங்க, அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? இதனோட முதலாவது பாடப்பகுதி முடிவுக்கு வருது. நம்ம இரண்டாவது பாடப்பகுதியான பாடறிந்து ஒழுகுதல, ஜேர்னல்ஸ்னா பத்திரிகை. சோ நோட் பண்ணிக்கோங்க அது. ஓகேவா? மேகசின்னா இதழ்கள், ஜேர்னல்ஸ்னா பத்திரிகை. சரியா? இந்த லெசன்ல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, நல்லொழுக்க பண்புகள். ஓகே, ஒரு மனிதன் எவ்வாறு அவனுடைய வாழ்க்கையில சிறந்து விளங்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த லெசன்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அவனுடைய நல்லொழுக்க பண்புகளை அறிதல், அது மட்டும் இல்லாம நம்ம தமிழரின் தலையாய திருநாளான பொங்கலை பத்தி பார்ப்போம். சரியா? தமிழர் திருநாளை பத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சிற்பக்கலை, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, சரியா, அது தொடர்பான செய்திகளை நம்ம இங்க பார்ப்போம். நாட்டுப்புற பாடல்கள், அது தொடர்பான தகவல்களையும் நம்ம இங்க தெரிஞ்சுப்போம். இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் மயங்கொலி இங்க நம்ம பார்ப்போம். சரியா? அதுதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போற டாபிக்ஸா இருக்கு. ஓகேவா? ஆசாரக்கோவை தான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக். ஆசாரக்கோவை தான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? நல்லா கவனிங்க. என்ன இதுல நம்ம ஃபர்ஸ்டே நம்ம அவுட்லைன் பார்த்துட்டோம், என்னென்னலாம் பார்க்க போறோம்னு. இந்த இடத்துல ஏன் ஆசாரக்கோவை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுக்கு தேவையான ஒரு 8 பண்புகள், எத்தனை 8 பண்புகள் அருமையான பண்புகளா இருக்கும். அந்த 8 பண்புகளை தெல்ல தெளிவா இந்த ஆசாரக்கோவை பாடப்பகுதியில மிக அருமையாக நம்ம ஆசிரியர் பெருவாய் முள்ளியார் அவர்கள் தெல்ல தெளிவாக கொடுத்திருப்பார். சோ அதனாலதான் இந்த பாடப்பகுதியில ஆசாரக்கோவை பகுதியிலிருந்து ஒரு பாடல் அமைச்சிருப்பாங்க. படிச்சிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. சோ அந்த பாடல் என்ன, அதுல கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்தோம். நுழையும் முன் பார்த்தோம்னா, நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். எந்த வித மாற்று கருத்தும் இருக்கா, இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு நல்ல பண்பு மிக்க மனிதன் உருவானானா அது அவன் வருவதற்கு காரணமாக அமைவது அவனுடைய நல்லொழுக்கம் தான். அதுதான் வள்ளுவர் பெருந்தகை மிக அருமையான குரல் ஒன்று ஏற்றிருக்காரு. என்ன குரல்? அனைவருக்கும் பிரசித்தமான ஒரு குரல் தான் அது. ஆண்டாண்டு காலமாக நம்ம அந்த குரலை படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எப்பா டே, நீ இங்க இருக்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீ என்ன பண்ணு, உயிரையும் விட ஒழுக்க பண்பை சிறப்பான பண்பா நீ வச்சுக்கடா. அப்படி இல்லைன்னா நீ செத்து போயிடு, நீ எதுக்கு இருக்க அப்படிங்கிற வள்ளுவரே கடுப்பாயிடுறாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ரைட்டா? உயிரை விட மேலானதாக கருத வேண்டும் எதை? ஒழுக்கத்தை. அதே இன்னொரு குரல் என்ன சொல்றாரு? ஒழுக்கத்தின் எய்தோர் மேன்மை, இழுக்கத்தின் எய்தவர் எய்தாப்பலிங்கிறாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஒழுக்கத்தின் எய்தோர் மேன்மை, இழுக்கத்தின் எய்தோர் எய்தாப்பலி. ஒழுக்கம் உடையவன் மேன்மை அடைகிறான், சீரும் சிறப்புமா புகழ் பெறான். ஒழுக்கம் இல்லாதவன் என்ன ஆட்டோமேட்டிக்கா இகழ்ச்சி தான் வரும். ரைட்டா?
அவன் எதுக்கு இருக்கிறானே நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்றது அந்த அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. சரியா? நீ ஒழுக்கத்தோட இருந்தீங்கன்னா மென்மேலும் சிறப்படைவ. ஒழுக்கம் இல்லையா நீ கீழே தான் போவ. சோ நல்லபடியா நடந்துக்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது ஒழுக்கம் இருந்தாதான் ஒரு நல்ல வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அறநூல்களே இதற்காக தான் நம்ம படைச்சிருக்காங்க. நம்முடைய தமிழ் காலத்துல பார்த்தோம்னா சங்க இலக்கியம், அறநூல்கள், அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்கள், கவிதை, செய்யுள் கவிதைகள், சரியா? உரைநடை காலம் வரும். செய்யுள் காலமே எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ அப்படின்னு இன்னும் நிலவரத்துக்கு வந்து நிக்குது. உரைநடையெல்லாம் கட்டுரை, நாவல்கள், புதினங்கள் அந்த மாதிரி மாறுபட்டு இன்றைய நிலையில வந்து நிக்குது. சரியா? அறநூல்கள் படைச்சிருப்பாங்க. இந்த அறநூல்கள்லாம் எது? பெரும்பாலும் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடியதுதான் இந்த அறநூல்கள். அறநூல்கள் தான் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, சரியா? இந்த மாதிரி பாடநூல்கள்லாம் இதுல வருது. நம்ம அது லிஸ்டே கொடுப்போம் என்னன்னு. சரியா? இப்ப எழுதிட வேணாம். 14 மேல் கணக்கு தான் 8 தொகையும் 10 பாட்டும். ஓகேவா? 10 பாட்டு இருக்கா? இதுல 8 இருக்கா? 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆக மொத்தம் 18 பாட்டு இருக்கு. இந்த 18 பாட்டும் சேர்த்துதான் 14 மேல் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. 14 மேல் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. ரைட்டா? அறநூல்கள், இந்த நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இந்த ஆசாரக்கோவை எழுதினது பெருவாயின் முள்ளியார் அவர்கள். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசிரியர் வெளியில பார்ப்போம். பாடல் என்னங்கிறத பாத்துருவோம். நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல். எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 வருதா? 8 வருது. இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஒரு 8 பாயிண்ட் நறுக்குன்னு நச்சுன்னு 8 பாயிண்ட். அந்த 8 பாயிண்ட்ல மனிதன் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கான பண்புகளை தெல்ல தெளிவா அழகா இந்த 4 வரிகளை கொடுத்திருக்காங்க. சரி, என்னென்ன? நன்றி எறிதல். நன்றி எறிதல் இன்னைய தேதிக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் பார்க்கப்படுது. சரியா? நன்றி எறிதல், ஒருத்தர் செய்த உதவியை மறவாதிருத்தல். சரியா? ஒருத்தர் செய்த நன்றியை மறவாதிருத்தல். இதுக்குமே வள்ளுவர் ஒரு அழகான குறள் எழுதியிருக்காரு. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னியம் செய்துவிடல். அதெல்லாம் சுத்தமா கிடையாது இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அங்க போனோம். இந்த நன்றி மறப்பது நன்றென்று இருக்காம போதோ அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? எப்பா அவன் ஒரு பிழைக்க தெரியாத பையன்ப்பா, அவன் என்னப்பா இப்படி இருக்கான், இந்த இந்த காலத்துல எல்லாம் அப்படி இருக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே அவனை மாத்தி விட்டுறோம். நிறைய பேருக்கு நடந்திருக்கும்ல இது. ஒருவர் மற்றவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் வில்லனா தான் இருப்பாரு. எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது இல்ல? உண்மைதானே? இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா இன்னொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது வேற மாதிரி தெரியும். நம்ம எவ்வளவுதான் கவனமா இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது வேற வகையில அவங்களுக்கு ஒரு சில விதத்துல மாறுபாடை தான் காட்டும். சோ அந்த இடத்துல நம்ம வில்லனா நம்ம அப்பியர் ஆகும். சோ இது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். சோ அது மாதிரிதான் நன்றி எறிதல். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒருவர் செய்கின்ற நன்றிய, ஒருவர் செய்கின்ற உதவிய நம்ம எப்பவும் மறக்க கூடாதுங்கிறாங்க. இது அப்படியே நம்ம திருவள்ளுவர் மாலையில கபிலர் என்ன சொல்றாரு? ஒரு அழகான வாக்கியத்துல சொல்லியிருப்பாரு. ஓகேவா? திணையளவு போதா சிறுபுல் நீர் காட்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நன்றி எறிதலை பத்தி பலர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. நன்றி எறிதல் முக்கியமான ஒரு பண்பு. நம்ம ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்திருப்போம். அந்த நேரத்துல நமக்கு சிறிய அளவு உதவி, இப்ப பேனா இல்ல, பென்சில் இல்ல, இப்ப நீங்களே ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, நீங்க கொண்டு வந்த 2 பேனாவுமே எழுதாம போயிடுது. என்ன இப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.
யாராவது ஒருத்தர் பேனா கொடுத்துட மாட்டாரா? நம்ம கேட்கவும் முடியாது. தயக்கம், அந்த நேரத்துல ஒரு தயக்கம். எப்பா கேட்டுறாத, உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்க, உன்னை ஏதாவது திட்டிடுவாங்க அப்படின்னே ஒரு பயம் வந்துடும் திடீர்னு அந்த நேரத்துல. அந்த நேரம் கடவுளா பார்த்து எவனாவது நான் தான்டா விநாயக் மகாதேவ் கடைசியா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்தான்னா, அந்த பையன் உங்களுக்கு பேனா கொடுத்தான்னா யோசிச்சு பாருங்க. எப்பா நல்ல வேலை எப்பயும் பேனா கிடைச்சிச்சு, எப்பா இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு தோன்றும்ல. அந்த வாழ்க்கையில அந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க மறக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம். சோ சின்ன அந்த ஒரு பேனா தான் கொடுத்திருப்பாப்ல. அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு அவர் வாங்கிட்டு போயிடுவாப்ல, அது வேற விஷயம். ஓகேவா? அந்த ஒரு 3 மணி நேரத்துக்கு அவர் உதவிய அந்த செயல் எவ்வளவு ஒரு அளப்பரிய செயல். சரியா? சோ அந்த செயல் எவ்வளவு சிறியதோ பெரியதோ என்ற அளவு பாராமல் அது எந்த நேரத்துல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். சரியா? அதுதான் நன்றி எறிதல் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தலையாய இருக்க வேண்டிய ஒழுக்க பண்புல இது முதன்மையானது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நன்றி எறிதலை போட்டிருக்காரு பெருவாயின் முள்ளியார் அவர்கள். சரியா? அடுத்து பொறையுடைமை. பொறுமை இருக்கணுங்க. சரியா? இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு சரி, அது காலந்தோறும் மாறிக்கிட்டே தான் வருது. பொறுமைங்கிறது அதிக அளவுல நம்மளால பார்க்க முடியறது இல்ல. எந்த ஒரு செயலும் தன்னிலை அறிந்து செய்யும் பொழுதுதான் அது செயல் சிறப்பான நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரியா? எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு ஆப்டான ரிசல்ட்டே கிடைக்காது. ஒரு பதற்றமான நிலைக்கு நம்ம சென்றுடுவோம். சரியா? சோ இதெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப பொறுமை அவசியம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு குறளை சொல்லியிருப்பார். காலம் கருதி இருப்பர், ஞாலம் கருதி இருப்பர், கலங்காது. சொல்லியிருக்காருல்ல, என்ன சொல்லியிருக்காரு? காலம் கருதி இருப்பர், கலங்காது, ஞாலம் கருதுபவர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இன்னொரு குறள்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஒருத்தனுக்கு டைம் எதிர்பார்த்து காத்திருந்தானா அந்த டைம் வர வரைக்கும் இருக்கணும். சரியா? ஒருத்தன் உன்னை ஏதாவது சொல்றான்னா அதெல்லாம் கண்டுக்காத, பொறுமையா விட்டுரு, அதெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு விட்டுறணும். சரியா? அந்த வார்த்தையினால நம்ம எந்த விதத்திலையும் குறைவதில்லை. சரியா? யாருக்கு பொறுமை அதிகமா இருக்கோ அவங்கதான் சிறப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றாரு. உண்மைதானே அது? எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை கூறுவதாலதான் அந்த திருக்குறளுக்கு உலக பொதுமுறையினே பேரு. நம்ம மட்டும் அதை படிக்கல, உலகத்துல உள்ள அனைத்து தரப்பினராலும் அது படிக்கக்கூடியது. சரியா? எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒன்று. இப்ப ஒரு நபர் இந்து மதத்தை தழுவி இருக்காருன்னா அவருடைய வீட்டுல என்ன இருக்கும்? பகவத்கீதை இருக்கலாம். ஒரு இஸ்லாமியரை தலைவர் ஒருவர் இஸ்லாத்தை தலைவி இருக்காருன்னா அவருடைய வீட்டுல குரான் இருக்கும். சரியா? ஒருவர் கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தாருன்னா அவருடைய வீட்டுல பைபிள் இருக்கும், விவிலியம் வச்சிருப்பாங்க. அனைத்து சமயத்தாரனுடைய இல்லத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நூல் என்னன்னா, சாதி மத வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நூல் என்னன்னா திருக்குறள் தான். அதனுடைய அவ்வளவு கருத்துக்கள் பொதிஞ்சிருக்கு. சரியா? நம்ம திருக்குறள் ரொம்ப போயிட்டோம். பேக் டு த டாபிக், பொறையுடைமை. ஓகேவா? பொறையுடைமையில பொறுமை இருக்கணும், அதுக்குதான் நம்ம அங்கங்க போயிட்டோம். அடுத்து இன்சொல்லோடு இனிய சொற்கள் தான் பேசணும். இனிய உளவாக இன்னாத கூரை கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஏண்டா டே எல்லாம் மனுஷனா? அவ்வளவு அருமையான சொற்கள் இருக்கு, இனிய சொற்கள், அவ்வளவு சொற்கள் இருக்கு. அவ்வளவு சொற்கள் இருக்கும்போது நீ ஏன் கனி இருக்கும்போது காயை போய் ஏன் சாப்பிடுற? ரொம்ப அருமையான கனி இங்க இருக்கு, கனி உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் காய்க்கு போற? கனிதான் இங்க இருக்குல்ல. கனின்னு எது சொல்றாரு? இனிய சொற்களை சொல்றாரு. இங்க காய்க்கு உவமையா கூறப்பட்டது கடும் சொல், வன்மையான சொற்கள். சரியா? அந்த சொற்களை பயன்படுத்தாத. இனிமேலாவது நீ மாறிக்கோ, கொஞ்சமாவது திருந்து இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அததான் இங்க இன்சொல்லோடு இனிமையான சொற்கள் பேசணுங்கிறாங்க. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, சிறிய அளவு கூட துன்பம் நம்ம மற்ற உயிர்களுக்கு நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. சரியா?
இந்த நம்ம வீட்டுல இருக்கும்போது எறும்பு லேசா நம்மள கடிச்சிரும், என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரே போட்டு தள்ளிடுவோம். அப்பதான் நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். நிஜம்தானே? கடிச்சிரும், திடீர்னு வீங்கி போயிடும், டென்ஷன் ஆகாம அந்த நேரத்துல என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ரைட்டா? ஆகும்ல. அப்போ அந்த எறும்பை ஏதாவது சித்திரவதை பண்ணாதான் நமக்கு அந்த ஒரு இது கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். ரைட்டா? அதுதான் இன்னாத உயிருக்கும் செய்யாமை அப்படின்னு அவங்க சொல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றானுங்க. சின்ன உயிரா இருந்தாலும் சரி, பெரிய உயிரா இருந்தாலும் சரி, அனைத்து உயிர்களையும் ஒன்று போல் எண்ண வேண்டும். அந்த அனைத்து உயிர்களுக்குமே நம்ம சிறிதளவுல கூட துன்பம் விளைவிக்க கூடாது, தீங்கு கூட எண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. கல்வியோடு கேட்கவே வேணாம், கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன் இவ்வளவுதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கல்வியோடு ஒப்புரவு ஆற்றறிதல், அது என்னங்க ஒப்புரவு அப்படின்னா சமத்துவம். எது? சமத்துவம், எல்லோரையும் சமமாக பேணுதல். நம்ம பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், அயோத்திதாசர் அவர்கள் இவங்க சொன்ன பெரும்பாலும் முதன்மையானவர்கள் சொன்ன கருத்தை யார் சொல்லியிருக்காரு? பெருவாயின் முள்ளியார் அப்பவே சொல்லியிருக்காரு, எல்லாரும் சமமா பாருப்பா, பிறப்பில் ஏற்றத்தாழ்வே கிடையாதுப்பா, என்னப்பா நீ பண்ற, பிறப்பின் அடிப்படையிலேயோ நிறத்தின் அடிப்படையிலேயோ ஏற்றத்தாழ்வே கிடையாது, ஒருவர் செய்கின்ற செயல்களால் மட்டுமே ஏற்றத்தாழ்வு ஏற்படுமே தவிர அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை எதை வைத்து நம்ம முடிவு செய்வது? அவரவரினுடைய செயல்களால் மட்டுமே. சரியா? அவரவரினுடைய செயல்களால் மட்டுமே ஒருவர் மேலோர் கீழோர் என்னும் தரத்தின் எதன் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவர்களுடைய செயல்கள் மட்டுமே. அவன் நல்லவன் செஞ்சானா அவன் தாண்டா நல்லவன், அவன் தாண்டா மேல் ஜாதி. ரைட்டா? அவன் கெட்ட செஞ்சானா அவன் தாண்டா கீழ் ஜாதி. என்னடா உங்க நாட்டு நடப்பு, என்னடா உங்க நீதி நேர்மை? இதான உண்மை, நிதர்சனம் இதுதான். பல்வேறு அரசியல் காரணங்களுக்காகவும் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்காகவுமே தான் இன்றைக்கு பலதரப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது மக்கள் அறியணும். சரியா? பிறப்பில் ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. அதுதான் வள்ளுவர் பெருந்தகை மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற குரல்ல தெள்ள தெளிவா அழகா சொல்லியிருப்பாரு. பிறக்கும் போது எல்லாரும் ஒண்ணுதான், அவங்க எந்த இடத்துல மாறுபடுறாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்களால் மட்டுமே தான் மாறுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சிறிதளவு கூட மக்கள் அனைவரும் ஒண்ணுதாங்க. ரைட்டா? இப்ப என் கையை கிழிச்சாலும் ரத்தம் தான் வரும், அடுத்தவங்க கையை கிழிச்சாலும் ரத்தம் தான் வரும். ரத்தம் என்ன நிறத்துல இருக்கு? சிகப்பு நிறத்துலதான் இருக்கு. சரியா? என்னுடைய பார்வையும் நான் இந்த செவுத்தை பார்த்தேன்னா எனக்கு என்ன கலர்ல தெரியுதோ அதுதான் மற்றவங்களுக்கும் இன்னும் அதே கலர்ல தான் தெரியும். சரியா? நான் ஒரு உணவு உண்றேன், அந்த உணவு எந்த சுவையில இருக்கோ அதே சுவையில தான் மற்றவங்களுக்கும் இருக்கும். எந்த அடிப்படையிலுமே ஒருவருக்கு மற்றவர் குறைவோ ஏற்றமோ கிடையாது. இந்த குறைவு ஏற்றம் எப்போ ஏற்படுதுன்னா மனிதர்களுடைய செயல்களால் மட்டுமே அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடும். சரியா? இதுலதான் ஏற்படுமே ஒழிய பிறப்பால் எவரும் குறைவும் கிடையாது, ஏற்றமும் கிடையாது. சரியா? இதை மக்களாகிய நாம் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஒப்புரவு ஆற்று அறிதல். அறிவுடைமைனா என்ன? ஜஸ்ட் நம்ம புக்கை புரட்டிட்டு அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் கலெக்ட் பண்றதா அறிவு? அதுதான் கிடையாது. அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்முடைய அனுபவம், சரியா, நாம் கற்று தேர்ந்த கல்வி, குற்றமற்ற கல்வி, இதன் மூலமா நமக்கு கிடைக்கும்ல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் இங்க அறிவுடைமைங்கிறாங்க. சரியா? நல்லினத்தாரோடு நட்டல் கடைசியா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஒரு பாயிண்ட், நல்லினத்தாரோடு நட்டல். இதெல்லாம் இருக்கணும்பா. இதெல்லாம் உனக்கு எப்ப கிடைக்கும்? ஒரு நல்ல பண்புடைய மனிதர்களுடைய அவர்களின் குழுக்களோடு நீ சேரும் பொழுது இது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது மனப்பாட பாடல் இல்லைனாலுமே இந்த பாடல்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, இது வாழ்வியலுக்கு மிகவும் மிகவும் பயனுள்ள ஒரு பாடல். சரியா? பெருவாயின் முள்ளியார் அவர்கள் இயற்றிய இந்த பாடல். சொல்லும் பொருள் பாத்திரம்னா நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல், நட்பு கொள்ளுதல். சரியா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அந்த பாடல்களுடைய டெபினேஷன் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. நூல்வெளி பார்த்துருவோம்.
ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயன் முள்ளியார் அவர்கள் எங்க பிறந்திருக்காருன்னா கயத்தூர்ல பிறந்திருக்காரு. ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள். இவ்வளவு நேரம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒழுக்க நெறிகள்ல சிறந்து வாழணும், எந்தெந்த ஒழுக்கங்கள்லாம் இருந்தா அவரை இந்த உலகு போற்றும் அப்படிங்கிற விஷயத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருப்போம். சரியா? ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. மூதுரை என்பதற்கு என்ன பொருள்? மூத்தோர் கூறும் அறிவுரை. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரியா? இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வருது. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வருது. இதுல 100 வெண்பாக்கள் உடையது. எத்தனை வெண்பாக்கள்? 100 வெண்பாக்கள் உடையது. இது எல்லாம் கேள்வி. ஓகேவா? ஆசிரியர் யாரு, எந்த ஊர்ல பிறந்திருக்காரு, ஆசாரக்கோவைனா என்ன, இது எந்த 14 கீழ்கணக்குல வருதா மேல் கணக்குல வருதா, எத்தனை வெண்பாக்கள் உடையது, 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டும் கேள்வி. சரியா? இதை நோட் பண்ணிக்கணும் ப்ராப்பரா. மதிப்பீடு போகுமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிறரிடம் நான் என்ன பேசுவேன்? இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது என்னவாகும்? பொறை. பொறை. பொறைனா பொறையுடைமை, பொறுமைன்னு அர்த்தம். பொறைனா பொறுமைன்னு அர்த்தம். சரியா? வம்பு. வம்பு பண்ணுவோமா? மாட்டோம். அமைதியா இருப்போமா? நீ என்னன்னாலும் பேசணும், அமைதியா தான் இருப்போம் அப்படின்னா இருப்போம். அடக்கமா இருப்போமா? அதெல்லாம் மாட்டோம்ல. பொறைதான். சரியா? பொறையுடைமை. பொறைனா பொறையுடைமை, பொறுத்துக் கொள்ளுதல் என்று பொருள். அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும், இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். சாரி சாரி சாரி, இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். நன்றி அறிதலை எப்படி பிரித்து எழுதுவது? நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை, பொறுமை கூட்டல் உடைமை. சரியா? அடுத்த டாபிக் போமா. கண்மணியே கண்ணுறங்கு மிகவும் ஒரு அழகான தாலாட்டு பாடல். இந்த தாலாட்டு பாடல் என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு எதற்கு பாடப்படுவது? புரியல. தாலாட்டு பாடல்னா ஹெட்டிங் வந்து கண்மணிய கண்ணுறங்கன்னு இருக்கும். இது வந்து ஒரு வகை தாலாட்டு பாடல். தாலாட்டு யாருக்கு பாடப்படுவாங்க? நமக்கு பாடுவாங்களா? நமக்கு பாடுவாங்களா? நமக்கெல்லாம் பாட மாட்டாங்க. சரியா? குழந்தைகளுக்கு மட்டுமே பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த தாலாட்டுங்கிறது. என்ன பண்ணுவாங்க தாலாட்டுல? ஆறாரோ ஆரிராரோ கேட்டிருப்போம்ல. மோஸ்ட்லி ஸ்டில் இந்த பீரியட்லயும் கேட்கலாம். பெருநகரங்கள்லையும் நகரங்கள்லையும் முற்றிலும் வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைந்து கொண்டே வருகிறது. வழக்குழிந்து விட்டதுன்னே சொல்லலாம். இதை உண்மையை சொல்லணும்னா கிராமப்புறங்கள்ல இருக்கானா ஸ்டில் அதுவுமே டவுட் தான். ஏன்னா இன்றைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஓகேவா? பழைய பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கலாச்சார பண்பாடுல எது பிற்போக்குத்தனமாக இருக்குதோ, எது பிற்போக்குத்தனமாக இருக்குதோ அதை விட்டொழிங்கிறாங்க, அதை விட்டொழிங்கிறாங்க. ஆனா நம்முடைய பண்பாடை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அழிவது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு பகுதியாக தான் நான் பார்க்கிறேன். சரியா? இதெல்லாம் தொடர்ந்து காலம் காலமாக தொடர்ந்து பின்பற்றி கொண்டே வரணும். இந்த ஒரு வகையெல்லாம் எவ்வளவுதான் நம்ம டெக்னாலஜி மாறினாலும், எவ்வளவுதான் நம்ம மேலும் உயர்ந்தாலுமே சரி, அம்மானா அம்மா தானே நமக்கு, அப்பானா அப்பாதான். அம்மாவை அத்தனும் அப்பாவை மாமானும் கூப்பிட முடியுமா? சில வழக்குகள் அப்படிதான் இருக்கு. சில விஷயங்களை நம்ம மாத்திக்க முடியாது. அது மாதிரி உள்ள சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய ஒன்று. சரியா? சரி, ஓகே. இதுல பேசணும்னா டைம் தான் போகும். என்ன மேட்ரு என்ன இருக்குங்கிறத பாத்துரும். ஓகேவா? பாடல்கள் மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரும். உண்மையான ஒரு விஷயம். ஏதாவது நம்ம ரொம்ப ஒரு மோசமான நமக்கு நாள் அன்னைக்கு நல்லா போகல, மோசமா போயிடுச்சுன்னு வைங்களேன், ஜஸ்ட் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்க. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் ஒரு வாட்டி சொல்றேன். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்க, உங்களை அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளில கொண்டு வரும். சரியா? கொஞ்சம் பிளசண்டா பீஸ்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா பாடல்களுக்கு இருக்கு. அது என்ன பாட்டோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ கேளுங்க,
அது எந்த மொழியோ உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அந்த பாடலை கேளுங்க, விரும்பி கேளுங்க. சரியா? இது மாதிரி பாடலை பாடினாலும் ஹாப்பி, கேட்டாலும் ஹாப்பிங்கிற நிலைமையில எழுதி வைக்காம நோட் புக்ல எல்லாம் எழுதி வைக்காம நான் பாடுறேன், நீ கேட்டு அப்படியே பாடு. நான் பாடுறேன், நீ அப்படியே காதுல கேட்டுக்க, அப்படியே நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு. அப்படிங்கிறது தான் இந்த வாய்மொழி இலக்கியம். நம்ம சொன்னோம்ல வாய்மொழி இலக்கியம் ஸ்டார்டிங்லயே, வாயால் பாடப்பட்டு காதால் கேட்கப்பட்டு அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த வாய்மொழி இலக்கியம். சரியா? தமிழ் ஏராளமாக உள்ளது. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. உண்மையா இல்லையா? தமிழர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் இடம்பெறுகிறது. அவன் பிறக்கும் போது தாலாட்டு, அவன் இறக்கும் போது ஒப்பாரி. சரியா? பொண்ணு பருவம் அடைஞ்சிட்டா அப்போ அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. பருவங்களே 10 பருவங்களா பிரிக்கிறாங்க. சரியா? பருவங்களே 10 பருவங்களா பிரிக்கிறாங்க. பிள்ளை தமிழ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ். சரியா? ஞாபகம் இருக்குல்ல? சோ அதெல்லாம் டீடைல்டா லேட்டர் கிளாஸ்ல பார்ப்போம். சோ அதுல 10 பருவங்களா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பருவம்லாம் இருக்கு. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, அம்புலி, முத்தம், வருகை, இதெல்லாம் பார்ப்போம்ல. ரைட்டா? சரி, என்ன பாட்டுங்கிறத பாத்துருவோம். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோட பாத்தி செய்து பார் போற்ற வந்தாயோ. பார்னா என்ன? உலகம். பார்னா உலகம். ஓகேவா? தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூயிலைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணிங்க. சேர நாட்டின் முத்தேனோ. ஓகேவா? வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளமால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. கண்மணியே கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு அழகான தாலாட்டு பாடல். இதுல நமக்கு என்ன கேள்வி வரும்னா, சேர நாட்டுக்கு எதை சொல்லியிருக்காங்க? முத்தேன். சோழ நாட்டுக்கு, பாண்டிய நாட்டுக்கு முத்தமிழ். முத்தேன் என்னன்னா கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன். கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன். சோழ நாட்டின் முக்கணி என்னன்னா மா, பலா, வாழை. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். பாண்டி நாட்டின் முத்தமிழ் இயலிசை நீ செய்த அருட்சாதனை. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? அருமையா இருக்கும். சரியா? சூப்பரான பாட்டு. கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன். சரியா? இயல் இசை நாடகம் தான் இந்த முத்தமிழ் அப்படிங்கிறது. சோ இந்த திருவிளையாடல், அந்த பழைய படம் பாத்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து உங்களுக்கே புரியும். அதை நம்ம திருவிளையாடல் புராணம் அப்படின்னு பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்டது. அதுல படிக்கும்போது அந்த காட்சிகள்லாம் நினைவுக்கு வரும். பாடகர் ஏமநாதன் தெரியுமா? அந்த பாட்டுல அவர் தான் வருவாரு. பாடகர் ஏமநாதன். ஓகேவா? அவரை யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவர் மதுரைக்கு வந்திருப்பாரு. அப்ப அவர் பேர் மறந்து போச்சு. அந்த இன்னொரு ஆப்பனன் பாடகர் பேர் மறந்து போச்சு. அவர் தான் வந்து இதுல வந்து அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் அந்த கோயில்ல பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. ஏமநாதன் வந்து செய்தி கேட்டு பாடகர் வந்து ஆடி போயிடுவாப்ல. ஐயோ அவரா, அவர் பெரிய பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாரு. கடவுள்கிட்ட போய் மன்றாடி முறையிட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் உன்னே நம்பி இருந்துட்டேன், பட் ஆனா நீ எனக்கு பெரிய ஆப்பா வச்சுட்ட. நைட்டோட நைட்டா ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு கடவுள்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவாஜி கணேசன் நாகேஷும் வர சீனு. கொடுக்க முடியாதது என்னவோ, பிரிக்க முடியாதது என்னவோ, அந்த ஒரு டைலாக் வரும்ல, அந்த சீன் அப்போதான். இப்போ வந்து இவரெல்லாம் வருவாரு. சரி அந்த சீன்ல சிவாஜி கணேசன் மட்டும் வந்துட்டு இந்த பாட்டு பாடுவாரு. பாட்டும் நானே பாவமும் நானே, அந்த பாட்டு வரும். அப்போ சிவாஜி பாடுறதை கேட்டுட்டுதான் ஏமநாதன் பயந்து ஓடுவார். அப்புறம் ஐயோ இவரா, என்னப்பா தம்பி நீ என்ன இந்த அளவுக்கு பாட்டு பாடுற அப்படின்பாரு. சிவாஜி சொல்லுவாரு, இல்ல நான் பாடெல்லாம் படிக்கல, நான் எங்க ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்டதுல ஒரு பாட்டு சும்மா பொழுது போலன்னு கத்துனேன். எது கத்துனியா? என்னடா பாட்டு பாடிட்டு நீ கத்துறங்கிற? ஆமா நான் கத்துனேன் தான், ஏன்னா என்ன அடிச்சு துரத்திட்டாரு, நீ ஞான சுனியம் உனக்கு எதுவுமே வரலன்ட்டாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த சினாரியோ போகும்.
சோ நீயே இந்த அளவுக்கு பாடினீன்னா அப்போ உன்னுடைய ஆசிரியர் எந்த அளவுக்கு ஒரு வலிமையானவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏமநாதன் வந்து அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடுவாரு. கடைசியில இந்த ஏமநாதன் அது வரைக்கும் ஸ்டில் இந்த படத்துல எல்லாம் கட்டுவாங்கல்ல, மயக்கத்திலே இருக்கிற மாதிரி மயக்கத்திலே இருப்பாரு. ஏமநாதன் போன பிறகு நம்ம கடவுளாக வந்த இறைவன் வந்து ஏமநாதனை பார்த்து பேசுவாரு. சாரி, அந்த ஆப்பனன் பார்ட்டியை பார்த்து பேசுவாரு. இது மாதிரி பேசிட்டு என்ன யாருன்னு தெரியுதா பாருங்கன்ட்டு உள்ள போய் பாருங்க, இறைவன் தான் அங்க வந்திருக்காருன்னு நம்ம ஆளு புரிஞ்சுப்பாரு, நம்ம பார்ட்டி. ஓகே, இது மாதிரி அந்த கதை போகும். இது நமக்கு திருவிளையாடல் புராணத்துல ஒரு கான்செப்டாவே கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் சொன்னது படக்கதைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, சிலபஸ்ல உண்டு. ஓகேவா, சிலபஸ்ல உண்டு. அந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தா அந்த கதை தான் திரைப்படமா வெளிவந்திருக்கு. சரியா, ஒரு அருமையான படம். டைம் கிடைச்சா பாருங்க. ரொம்ப திருவிளையாடல் படம், பேரு திருவிளையாடல். சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் படமுமே. ஓகேவா, சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம். பண்ணுனா என்ன? பண்ணுனா இசை. பண்ணுனா இசை. ஓகேவா. இளைத்து, இளைத்து, பதித்து. ஓகேவா. தொகைச்சொற்கள் தான் இப்பதான் நம்ம பார்த்தோம். முத்தேன்னா என்ன, முக்கணினா என்ன, முத்தமிழ்னா என்ன. ஓகேவா. பாடலின் பொருள் வேணா, நமக்கு தேவையானது இந்த பார்ட் மட்டும்தான். அந்த பார்ட்ல இருந்து வராது. கொஸ்டின் உங்களுக்கு எங்க இருந்து வரும்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து வரும். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. ஓகேவா. தாள்னா என்ன? தாள்னா நாக்கு. சுழிய கவனிச்சுங்க, குண்டுல. ஓகேவா, லட்டுக்கு போடுவோம்ல அந்த தாள். இந்த தாள்னா நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்னும் பெயர் பெற்றது. ஓகேவா. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. சரியா, குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு எனப்படுகிறது. மதிப்பீடு பாப்போமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. என்ன கேட்டிருக்காங்க? பாட்டு இசைத்தை எப்படி பிரித்து எழுதுறது? பாட்டு கூட்டல் கண்ணுரங்கு எப்படி பிரிக்கிறது? கண்ணு பிளஸ் உறங்குன்னா வரும். கண் கூட்டல் உறங்கு. கண் கூட்டல் உறங்கு எப்படி புணரும்னு பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சி. சரியா. இன்னு கூட்டல் ஊ நூன் ஆகும். சாரிப்பா, கரெக்ட் தானே? எது இது? இதானே கண்கூட்டல் உறங்கு தானே, கண்ணுரங்கு. அடுத்து வாழை இலை. வாழை இலை எப்படி சேர்த்து எழுதுறது? வாழை இந்த சாரி இதுதான். சாரி 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 இந்த இதுதான். ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா. அது வராது. வாழை இலைன்னு தான் எழுதுவோம். இது இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி இது. ஓகேவா. எதுவுமே இணையாம நார்மலா நிலைமொழியும் வருமொழியும் சேர்றது, எந்த வித இதுவுமே இருக்காது. அதுல இயல்பு புணர்ச்சியும் அதுதான் வாழை இலை அப்படின்னு புணரும். சரி, அதுவுமே அதுதான். அது இன்னொரு டைப் இயல்பு புணர்ச்சியிலே. நம்ம புணர்ச்சி ரொம்ப டெப்தா போக வேணாம். புணர்ச்சியுமே பார்ப்போம். 8th ஸ்டாண்டர்ட்ல புணர்ச்சி பார்ப்போம். அதுல இந்த கான்செப்ட்லாம் வரும். ஓகேவா. கை கூட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் உதித்தன்னா தோன்றியன்னு அர்த்தம். உதிக்கிறதுனா தோன்றுதுன்னு அர்த்தம். அப்ப உதிக்கிறதுக்கு எது ஆப்போசிட்? சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. சரி, அப்ப உதிக்கிறதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, மறைந்த. சரியா. அடுத்து நம்ம பார்க்க போற லெசன் பாத்தீங்கன்னா தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா. ஓகேவா. நம்ம பார்க்க போற லெசன் தான் தமிழர் பெருவிழா. இதுல என்ன அந்த தமிழர் பெருவிழான்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் இதுல நம்ம பார்க்கிறோம்? நம்மளுடைய பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருநாளை பத்தி பார்ப்போம். சரியா. பொங்கல் திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்த பொங்கல் திருநாள் அப்போ தமிழர்களாகிய நாம் என்னென்னலாம் செய்யறோம்
பிளஸ் இதனுடைய சிறப்பம்சம் என்ன, இதுல வேற என்னென்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இதுல நம்ம இந்த டாபிக்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரியா? பாப்பமா பாப்பமா தமிழர்களுடைய தலையாய திருவிழாக்களுள் இந்த தை திருநாளான பொங்கல் திருநாள் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உழவர்களால் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இந்த தை திருநாளான பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா? நம்ம ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி கொண்டாடுறதுன்னு பார்த்தோம்னா விழா அப்படிங்கிறோம். ஓகேவா? விழா அப்படிங்கிறோம். இந்த விழால எப்படி எல்லாம் இருக்கும்? விழான்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? சரியா? நார்மலா சொல்லணும்னா ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் மோட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மெஹந்தி போட்டு ஒரு சைட்ல பாங்க்ரா டான்ஸ் ஆடிக்கிட்டு, சரியா, இந்த சைட்ல டோலக் போட்டு பஞ்சாபி மியூசிக் போட்டுட்டு ஆடுவாங்கன்னு நினைச்சோம்னா அதுதான் தப்பு. சரியா? இதெல்லாம் கிடையாது. நார்மலா மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இறைவனை வழிபட்டு சொந்த பந்தங்களோட வெளியிடங்களுக்கு சென்று அவர்களை பார்த்து நேசித்து ரசிப்பதுதான் ஒரு திருவிழாவுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு திருவிழாவா ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. மக்கள் வந்து அவங்களுடைய இடத்துல வீடுகள்ல தங்கி, அப்பா நல்லா இருக்கியாப்பா, எப்பா தூக்குதுற, உன் முகத்துல சிரிப்பு இருக்கே தவிர நீ சந்தோஷமா இல்லையேப்பா, ரைட்டு தானே, சீரியஸா அந்த ஒரு சினாரியோ தான். ஓகேவா? இததான் ஒரு திருவிழா. அப்பா எப்ப ஜாலி, எத்தனை வருஷமாச்சு என் ஊருக்கு நேட்டிவ்க்கு எல்லாம் போய், இதுதான் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ளூர்களுடன் கூடி குழவி கொஞ்சம் மகிழ்ந்து, சரியா, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இறைவனை வழிபடுறது, நல்ல உணவு உண்பது, மீண்டும் பெறுறது. எங்கு சென்றிருந்தாய்? வல்லவராயன் ஓலை அனுப்பியிருக்கிறான் மன்னா. வல்லவராயன் ஓலை அனுப்பிக்கிறானா? என்ன இப்பதான் நீ சொல்ற? அவன் வந்துட்டே போயிட்டானே, விருந்து உண்டு சிறப்பித்து வந்தேன் மன்னா அப்படின்னு பாருல. அதுதான் ரைட்டா? சரி, ரைட். பேக் டு தி கண்டென்ட். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாதான் மனிதருக்கு மகிழ்வை தரும். அந்த ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும், அதுல எப்படி ஹாப்பியா இருப்பாங்க, என்னெல்லாம் என்ஜாய் பண்றாங்க, அதை பத்தி தான் இந்த நுழையும் உள்ள கொண்டாடி சொல்லியிருப்பாங்க. அதுல நம்ம பார்க்க போற டாபிக் தான் பொங்கல். ஓகேவா? நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜ் எப்படி, நம்மளோட கல்ச்சர் மோஸ்ட்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நேச்சர் ஓரியன்டாவே தான் இருக்கும். நேச்சர் ஓரியன்டாவே தான் இருக்கும். நம்ம இயற்கையை தான் பெரும்பாலும் வழிபட்டிருப்போம். சரியா? ஆதி காலத்து மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நெருப்பையும் மழையும் தான் கும்பிட்டு இருக்காங்க. சரியா? நெருப்பை ஏன் கும்பிடுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, வெளிச்சம் வெட்டுது, நைட்ல எப்படா வெளிச்சம் வருதுன்னு யோசிக்கிறான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வந்த மின்னலின் மூலமா காட்டுத்தீ பரவுது. ஐயோ மின்னல் வந்துட்டு காட்டுத்தீ பரவிட்டு நம்ம ஏதோ பண்ணிட்டோம், தப்பு நடந்திருக்கு, சோ அதனால இங்க அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஓகே, மனிதனுடைய நாகரிக வளர்ச்சி, மனிதனுடைய சிவிலைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வேட்டையாடி உண்றான், மாமிசத்தை பச்சையா சாப்பிடுறான், பிறகு சுட வைத்து சாப்பிடுறான்னு பாக்குறோம். அவன் எப்படி சுட வச்சு சாப்பிட்டுருப்பான்? ஏதாவது செஃப் ப்ரோக்ராம் பார்த்திருப்பானா? ஏதாவது சமையல் புக்கிங், எப்பா சூப்பரா இருக்கு, இவர் நல்லா பண்றாரு, நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம், சுட வச்சு சாப்பிடுவோம், அதெல்லாம் பார்த்திருப்பானா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்ப எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது மாதிரி மின்னல் மின்னுது, மின்னல் விழுது, காட்டுத்தீ பரவுது, அந்த காட்டுத்தீல விலங்குகள் எல்லாம் அழியுது. ஓகேவா? அந்த விலங்குகளின் இறைச்சியை எடுத்து உண்றான். அப்போ உண்ணும் பொழுது அதில் இருந்த சுவை பச்சையாக உண்ணும் போது, பச்சையாக உண்ணும் மாமிசத்திலிருந்து சுட்ட மாமிசத்தை உண்ணும் சுவை வேறுபடுது. சரியா? பச்சையா சாப்பிட்றப்போ நல்லா இல்ல, சுட்டு சாப்பிட்றப்போ நல்லா இருக்கு. இது மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுபடுறான். ஓகேவா? அது மாதிரிதான், ஆஹா மின்னல் மின்னுது, நம்ம இதை வழிபட்டோம்னா இது இதுவாயிடும், இது நம்மள ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வரான். மழை பெய்யுது, அதிக அளவுல மழை பெய்யுது, இதை நம்ம வழிபட்டோம்னா இது நம்மள ஒண்ணும் செய்யாது. இப்படிதான் வழிபாடு முறைகள் ஆரம்ப காலத்துல தலை தோங்கி இருக்கு. சரியா? இது போல ஆரம்பித்த வழிபாட்டு முறைகள் கால வழக்குல பல பரிணாமங்கள் அடைந்து இன்றைய காலகட்டத்துல சிலை வழிபாடு, இயற்கை வழிபாடு மற்றும் பலதரப்பட்ட வழிபாடுகளை கொண்டு வந்து முன்னிறுத்துது. சரியா? ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது யாரு? விதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழர் வாழ்க்கை முறையாகும். தமிழர்கள் தான் இதற்கு ஆரம்ப புள்ளிகளா இருந்திருக்காங்கிறத பார்க்க முடியுது. இந்த இயற்கை வணங்குவதுதான் தமிழர்களுடைய மரபா பார்க்க முடியுது. இயற்கை வணங்குறது தான் தமிழர்களுடைய மரபா பார்க்கப்படுது. இந்த இயற்கை போற்றும் விழாவாக கொண்டாடப்படுவதே இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. இததான் நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோம்.
தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் முதல் நாள் என்னன்னு சொல்றாங்க? பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்றாங்கல்ல, பொங்கல் திருவிழான்னு சொல்றாங்கல்ல, அதுதான் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. யாருக்கு இதை தேங்க்ஃபுல்லா நம்ம கொண்டாடுறோம்? சூரியனுக்காக தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுறது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆடியில விதை விதைத்து என்ன சொல்லுவாங்க? அறுவடை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எதுல அறுவடை செய்வாங்க? எதுல? தையில அறுவடை செய்யறாங்க. அது மாதிரி அறுவடை செய்ய எப்பா இவ்வளவு நாள் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு, நாங்க அறுவடையும் செஞ்சு முடிச்சிட்டோம், எங்களுக்கான பயிர் விளைச்சல்கள் நல்ல அதிக அளவுல கிடைச்சிருக்கு, அந்த பயிர்களை நாங்க விற்பனைக்கு கொண்டு போக போறோம், இதற்கு நன்றி கூறும் விதமாக இயற்கை தான் அமைஞ்சிருக்கு, இந்த இயற்கைக்கு நாங்க நன்றி செலுத்தணும், அப்படி நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த பொங்கல் விழா. சரியா? ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்வர். ஆடினா என்ன மாசம்? அரௌண்ட் ஜூன் ஜூலைல வரும். சரியா? ஆடினா ஜூலைல வரும். சோ இந்த ஜூலைல வச்சு இந்த ஜனவரியில இந்த 3rd வீக் 2nd வீக்ல ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அதுதான் இந்த தைத்திங்கல்ல ஃபர்ஸ்ட் டேல பொங்கலிட்டு மகிழ்வார்கள். இதன அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். ஓகேவா? இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதே சமயத்துல இயற்கை எண்ணெய், பசுமையான ஆடை உடுத்தி பல்நிற பூக்கள், இதெல்லாம் சும்மா சொல்லியிருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? நியூ ட்ரெஸ் போடுவோம், சாமிக்கு விருந்து வைப்போம்ல, பொங்கலிட்டு காய் கரும்புகள், கரும்பு மற்றும் பழங்கள் வைப்போம்ல, இதெல்லாம் வைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமா? அவருடைய உன்னத நண்பன் யாரு உழவர்களுக்கு? காளை தான். இந்த கால்நடைகளுக்கும் இந்நாள்ல நன்றி செலுத்தும் விதமாக உழவர் திருநாள் என்றும் இறைவனை வழிபடும் பொழுது காளைகளையும் வழிபடுவர். மற்ற நாளான இதற்காகவே ஒரு நாள் ஸ்பெஷலா ஒதுக்கிடுறாங்க. எப்பா? உன்னாலதான், நீ இல்லைன்னா நாங்க இல்ல, நீ தான் எங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த 6 மாசம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்க. ஓகேவா? சோ உனக்காகவே ஒரு ஸ்பெஷலா ஒரு டே கொண்டாடுறோம் அப்படின்னு வர்றதுதான் இந்த மாட்டு பொங்கல். சரியா? அதையுமே நம்ம பார்ப்போம். உழவர் திருவிழா என்றும் கூறுவோம். பொங்கல் திருநாள் எத்தனை நாள்ல இருந்து எத்தனை நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா 2 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது ரீஜனல் பேசிஸ்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதிரி மாறுபடுது. சரியா? பெரும்பாலும் தென் மாவட்டங்களான மதுரை, இந்த சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா அலங்காநல்லூர், பாலமேடு, இதெல்லாம் பார்த்தோம்னா மஞ்சு விரட்டு மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. இதுவே நம்ம வட மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா இந்த அளவுக்கு விமர்சையா கொண்டாடுவாங்களா அப்படின்னா கேள்விக்குரியதான். சரியா? பொழுதுபோக்காக டிவியில பார்ப்பதோட மட்டும் சரி, அவங்க இந்த அளவுக்கு சிறப்பிச்சு நடத்துவாங்கன்னா கிடையாது. ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்ல இந்த ஜல்லிக்கட்டு மிகவும் இடம்பெறுகிறது. சங்க இலக்கியங்கள்ல ஜல்லிக்கட்டு பத்தின தகவல்கள் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரியா? கலித்தொகையில மிகவும் அழகாக ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. எழுந்தது துகள், ஏற்றது மார்பு அப்படிங்கிற ஒரு வரி வரும். கால வரும்போது என்னவாகும்? காலை சீரும் போது அங்க இருக்கக்கூடிய மண் துகள்கள் மேல எழும்பும். ஓகேவா? மண் துகள்கள் மேல எழும்பும். வீரர்கள் ஒன்றோடு ஒன்று கூடி அந்த காளையை அடக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அதில் ஒருவருடைய மார்பில் காளையினுடைய கொம்பு ஏத்திடுது. ஒரே ஏத்தா, வாடா என்னையவா பிடிக்காருன்னு சொல்லி ஒரே ஏத்தா ஏத்தி தூக்கிடுது. அதுதான் அது மாதிரி ஒரு பாடல் அரிகளும். இந்த பாடல் அரிகள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கலித்தொகையெல்லாம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிகிறது? கலித்தொகை காலம், கலித்தொகை வந்து சங்க காலம் முதலே ஏறு தழுவுதல் தமிழர்களினுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக திகழ்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன? ஆமா, எழுந்தது துகள், ஏற்றன மார்பு, விழுந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். ஆமா, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, விழுந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். கலித்தொகையில் அமைஞ்சிருக்கும் இந்த பாடல்கள். சரியா ஞாபகம் இல்ல, ஒன்ஸ் நானும் செக் பண்ணிக்கிறேன். பட் ஆனா இந்த 4 வரி தான் வரும். ஓகேவா? சரி, ரைட். அடுத்து பார்த்தோம்னா போகி திருநாள். போகினா என்ன? as usual நம்ம the day before பொங்கல். ஓகேவா? பொங்கலுக்கு முதல் நாள் தான் இந்த போகியை நம்ம கொண்டாடுறோம். இத அழகா எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நன்னூல்ல ஒரு பாடல் வரி இருக்கு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நூல்ல இது இடம்பெற்றிருக்கு? பழையன கழிதலும் புதியன புகுதலும் எங்க இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா நன்னூல் நூற்பால இடம்பெற்றிருக்கு. நன்னூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா யாரு? பவனந்தி முனிவர். ஓகேவா?
ஆசிரியர் யாருன்னா பவானந்தி முனிவர். நமக்கு தமிழ்ல கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்லாம் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான் கிடைக்குது. தொல்காப்பியத்திற்கு அடுத்து பார்த்தோம்னா நன்னூல் தான் இரண்டாவது இலக்கண நூலாக பெருமளவில் நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் நன்னூல் தான். இதுதான் வந்து ஆற்றோர் மொழி, அதாவது மூத்தோர்களினுடைய மொழின்னு சொல்றாங்க. இத என்ன செய்வாங்க, ஆஸ் யூஷுவல் நார்மலா பார்த்தோம்னா அந்த ஒரு நாள்ல வீட்டுல என்னென்னலாம் பழைய ஓல்டு திங்ஸ் இருக்கோ அந்த எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு வந்து போட்டு எரிக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள்ல பார்த்தோம்னாலே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமான நிலை அடைஞ்சிரும் ஊரு பூரா. சரியா, ரொம்ப ஒஸ்ட் போரு, உங்களை மாதிரிலாம் ஆய பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் போயிடும். சரியா, எல்லாத்தையும் போட்டு எரிக்க வேண்டியது. காலையில என்ன இருக்கும், மிஸ்ட் அதிகமா இருக்கும், பனியின் தாக்கம் அதிகமா இருக்கும், மாய்ஸ்சரைசர் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல. அப்ப என்ன ஆகும், காற்றோடு காற்று கலந்து எல்லா இடத்துக்கும் பரவிடும். சரியா, பகல்ல வந்து லைட்டை போட்டு ஓட்டுவாங்க, ஹைலைட்டை போட்டு பீம் லைட்டை போட்டு ஓட்டுவானுங்க. காரணம் என்ன, அந்த அளவுக்கு கண்ணு தெரியாது, மிஸ்ட்ல போய் மாட்டிப்போம். ஓகேவா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பா இந்த அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ள நம்ம கண் கூட பார்ப்போம் அதை. ஓகேவா, போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள போகி திருநாளும் தை மாதத்தின் முதல் நாள நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், பொங்கல்னு கொண்டாடுறோம். இந்த போகி பண்டிகையானது வளம் தரக்கூடிய மலை கடவுளை வழிபடும் நோக்கில அமைஞ்சிருக்கு. அந்த மலை கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரன். சரியா, அதுதான் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அமைந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொங்கல் திருநாள், தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல பண்றதுதான். பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், வாசல்ல புது கோலமிடுவோம், வீடை வந்து நல்லா சுத்தப்படுத்தி தோரணம் எல்லாம் வண்ணமிட்டு, அதாவது என்ன பெயிண்ட், பூச்சி பீஸ், அது என்ன தமிழ்ல வரமாட்டேங்குது, பெயிண்ட் அடிக்கிறது. ஓகேவா, சுண்ணாம்புலாம் அடிக்கிறது, அடிச்சுட்டு மாவிலை தோரணங்கள் மற்றும் வண்ண பொடிகளால் அலங்காரம் பண்ணி தோரணம்லாம் கட்டி இறைவனுக்கு எதெல்லாம் வைப்போம், கரும்பு, பழங்கள், வாழை, முக்கணி, வாழைப்பழம் வச்சிருவோம். சரியா, அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் பண்றது, படையல் போடுவது, சூரியனை வழிபடுறது. காலையிலேயே ஒவ்வொரு வீட்டிற்கு ஏற்ற மாதிரி வழிபடுவாங்க. ஒரு சிலர் அதிகாலை சூரியன் வரதுக்குள்ளே பொங்கல் வைக்கிறவங்க எல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் சூரியன் வந்த பிறகு பொங்கல் வைக்கிறவங்க எல்லாம் உண்டு. சரியா, இது மாதிரியும் நம்ம பிரிச்சு பார்க்க முடிகிறது. சரியா, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த பொங்கல் பொங்கி வரப்ப என்ன சொல்லுவாங்க, பொங்கலோ பொங்கல் என்று கூறுவது பாரம்பரியமான மொழி. டைனோசர் காலத்துல இருந்து அந்த மொழி மட்டும் மாறல. சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொங்கல் பொங்கி வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, பொங்கி வரும்போது இந்த பொங்கலோ பொங்கல் அப்படிங்க பொங்கி வரப்போ எப்படி நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்றோமோ அது போல மக்களின் வாழ்வுல இந்த மகிழ்ச்சியானது பொங்கணும் அப்படிங்கறதுதான் மக்களின் நம்பிக்கை. அது பொங்கும் அப்படிங்கிறதும் மக்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. சரியா, வேற என்ன, தை முதல் நாளில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா இதுதான். சரியா, தை முதல் நாள் என்ன, திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் என்ன, திருவள்ளுவர் நாள். சரியா, எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, அடுத்து பார்த்தோம்னா மாட்டு பொங்கல். சரியா, மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள், இது கொஸ்டின். பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா மாட்டு பொங்கலாவது, மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். ஏன்னா மாடுதான் வந்து உழவர்களுடைய உற்ற நண்பன். அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. மாட்டு பொங்கல் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, மாடுகளை குளிப்பாட்டுவாங்க, அதை குளிப்பாட்டிட்டு பொட்டு வச்சு இந்த கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இது பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்குமே ஒரு பூஜையை போட்டு, தம்பி போயிட்டு வா, இன்னைக்கு உன்னோட நாள், ஜாலியா என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா, சேமஸ் நம்ம பொங்கல் என்ன பாக்குறோமோ அதேதான் அகைன் மாட்டுக்கும் வச்சு முடிப்பாங்க. ரைட், அடுத்து பார்த்தோம்னா திருவள்ளுவர் எப்ப பிறக்கிறாரு, 31 கிமுவா கிபியா, அதாவது பொது ஆண்டிற்கு முன்னா பொது ஆண்டா, கிமு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். திருவள்ளுவர் ஆண்டு டைரக்ட் கொஸ்டினா கேட்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டு இன்றைய 2023க்கான திருவள்ளுவர் ஆண்டு எது? என்னடா இதெல்லாம் போட்டு பாக்குறேன். 2023க்கான திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா அதோட 31 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரியா, போட்டிருக்காங்கல்ல, இது மாதிரி போட்டுக்க வேண்டாம். சோ இது டைரக்ட் கொஸ்டின், இதெல்லாம் வரும்.
வேற என்ன? மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இந்த மஞ்சு விரட்டு, அதான் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவல் எல்லாமே ஒண்ணுதான். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுனாலும் சரி, ஏறுதழுவல்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து அதான திருவள்ளுவர் நாள், மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறதுதான் திருவள்ளுவர் நாள். அடுத்து 3வது நாள் பார்த்தோம்னா காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா என்ன? எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்கவுங்க உறவினர்கள் வீட்டுக்கு சென்று தம்பி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நலமா? அன்னைக்கு ஒரு நாள் அதுக்காக சரியா, எல்லாமே அவுட்டிங் போறது, பார்க் பீச்சுன்னு போறது, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே உறவினர்களோட மகிழ்ந்து பேசுவதற்காக அந்த ஒரு நாள் ஒதுக்கப்பட்டது. அதுதான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, அன்னைக்குதான் இந்த ஊர்ல வந்து குட்டி குட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் மேடை ஏற்றி விட்டு எதையாவது பண்ணு, போ பாட்டு பாடு, போ எதையாவது நடி, சரியா, அப்படின்னா இவங்களை வச்சு ஃபன் பண்றது அன்னைக்கு நடக்கும் கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா, இது மாதிரி போட்டு சோழியை முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், போயிட்டு வா, அடுத்த வருஷம் வா, டாடா பை பை, ஓகேவா, முடிச்சிருவாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம்ல பார்த்தோம்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது இவ்வளவு நேரம் பார்த்ததுல கொஸ்டின் இல்லைனாலும் இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் இருக்கும். அறுவடை திருநாள் எந்தெந்த ஏரியால எந்தெந்த மாதிரி சொல்றாங்க? அறுவடை திருநாள ஆந்திரா, அடுத்து என்ன இருக்கு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஓகேவா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இந்த இடத்துல எல்லாம் மகர் சங்கரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர் சங்கரந்தி அதாவது மகர சங்கரந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப்ல லோரி, பஞ்சாப்ல லோரின்னு சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல என்னன்னு சொல்றாங்க? உத்தரகாண்டா, உத்தரயான். குஜராத் ராஜஸ்தான்ல உத்தரயான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ஒண்ணு இல்ல, நம்மளுடைய வேத காலம்னு சொல்ல முடியாது, பட் ஆனா நம்மளுடைய காலப்பகுதி எப்படி பிரிப்பாங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிப்பாங்க. உத்தராயணம் தட்சிணாயனம். அந்த உத்தராயணம் பிறக்கிற காலம் தான் இந்த ஜான் 14. அதுல இருந்து சரியா 6 மாசம் கழிச்சு தட்சிணாயனம் பிறக்கும். சரியா, அதுதான் இந்த உத்தராயணம் சொல்றாங்க. எங்க? குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும், குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தராயன். மத்த இடங்களான பஞ்சாப்ல லோரின்னும், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்ல மகர் சங்கரந்தின்னு சொல்றாங்க. சரியா, அவ்வளவுதான். இதோட இந்த பாடப்பகுதி முடிவடையுது. சரியான விடை மதிப்பீடுக பாத்துரும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை செய்வாங்க. விழா காலங்கள்ல வீட்டின் வாயில்ல என்ன கட்டுறாங்க? மாவிலையால் தோரணம் கட்டுவோம். பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் டிஸ்டர்ப் பண்ணீங்க. எல்லாமே ஒரே வேர்டு, எல்லாமே ஒரே மீனிங். சோ இதுல நம்ம கரெக்டா ஆப்டான வேர்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா, புதியன புகுதலும். பச்சை பசையில் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண என்ன வரும்? துன்பம் தரும். சரியா, அடுத்து பார்த்தோம்னா மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு. இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கல்ப்சர் ஒர்க் எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது யாருடைய பீரியட்ல ஆரம்பிச்சாங்க, அவர்களுடைய வேலைப்பாடு என்ன வகையில இதை பின்பற்றி இருக்காங்க. சரியா, இந்த லெசன்ல பார்ப்போம். சரியா, சோ இது வரைக்கும் பார்த்ததே போதுமானது. இந்த செஷனை இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம். இந்த லெசனை அடுத்த செஷன்ல நம்ம பார்த்துப்போம். இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய குவைரிஸை சொல்லுங்க. ஓகேங்களா, உங்களுடைய டவுட்ஸுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல கண்டிப்பா நம்ம அதற்கான விடையை கொடுப்போம். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த டாபிக்ல இருந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓகேவா, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹேமசுந்தர். நன்றி, வணக்கம்.